நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. தயாரிப்பாளர் ஸ்ரீ RR மூவிஸ் நகரத்தா டாக்டர் ராஜா என்கிற ராமநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் படத்தின் இசையமைப்பாளர் டைசன் ராஜா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். இவர்கள் இருவரும் இணைந்து சிறப்பு விருந்தினர்களை வரவேற்பார்கள். ராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக திரு RV உதயகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் திரு பேரரசு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு N விஜயமுரளி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் திரு விவேகா பாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இணை தயாரிப்பாளர் யாகுப் கான் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் கதாநாயகன் கார்த்திக் சிலம்பரசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கதாநாயகி காயத்ரி ரெம்மா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். மாம்பலம் சிவாஜி ரவி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து விஜயமுரளி அவர்களுக்கு தயாரிப்பாளர் மரியாதை செய்கிறார். அடுத்து இயக்குனர் விவேக பாரதி அவர்களுக்கு தயாரிப்பாளர் மரியாதை செய்கிறார். படத்தின் இசையமைப்பாளர் டைசன் சார் அவர்களுக்கு படத்தின் கதாநாயகன் அவர்கள் மரியாதை செய்கிறார். இப்பொழுது படத்தின் இசையமைப்பாளர்
மனோகரன் அவர்களுக்கு தயாரிப்பாளர் அவர்கள் சால்வை அளிக்கிறார். இசையமைப்பாளர் டைசன் ராஜ் அவர்களுக்கு மரியாதை. ராமநாதன் அவர்கள், எம் கே முத்துவேல், எம் ராமகிருஷ்ணன், ஆர் ராஜா ஆகியோரது தயாரிப்பில் ஸ்ரீ ஆர் மூவி சார்பில் தயாரித்து வெளியிடுகிறார். ஸ்ரீ ஆர் விஷுவல் ரெக்கார்டட் மீடியா டிஸ்ட்ரிபியூஷன் LLC என்று தலைமை அலுவலகம் துபாயில், கிளை அலுவலகம் பெங்களூரில் செயல்படுகிறது. இப்பொழுது அவரை பேச அழைக்கிறோம். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் காலை இனிய வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வேண்டுகோள். கொஞ்சம் லேட்டாக போயிடுச்சு, அதனால் நம்ம வர முடியாத காரணத்தினால எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை மன்னிச்சிக்கணும், எல்லோரும் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்காக. அப்புறம் இந்த படத்தை பற்றி கொஞ்சம் பேசுகிறேன். இது ஒரு 2-3 மாதமாகவே கொஞ்சம் பிரேக்கிங் நிறையா இருந்துச்சு. செகண்ட் ஆப்ஷன் நம்ம இந்த படத்துக்கு எல்லாருமே தலைமை தாங்குது. ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு மரியாதை நிமித்தமாக இந்த ஆர் மூவிஸோட சென்னையில் நல்லபடியாக நடத்தி கொடுக்கறதுக்கு எல்லோரும் எனக்கு உறுதுணையாக இருந்து, பக்கபலமாக இருந்து நல்லபடியாக எனக்கு முடிச்சு கொடுங்க. ரெண்டாவது, இந்த படத்தில் கதாநாயகர், ரெண்டாவது கதாநாயகி அவங்களெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் இசையில் பார்த்திங்கன்னா தளபதின்ட்டு அவர் நிறையா என்கிட்ட திட்டு வாங்கியிருக்காரு. இசையை நல்லா அமைஞ்சிருக்குது. நிறையா திட்டு நேற்று நைட்டு கூட வாங்கியிருக்காரு, என்கிட்ட திட்டு வாங்கியிருக்காரு. நல்லா அமைஞ்சிருக்கு. இதோட படத்தோட முக்கியமாக எல்லாருமே இந்த கமிட்டிலையும் சரி, இந்த படத்துலேயும் சரி இல்லை சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதுமாதிரி நல்லபடியாக இந்த படம் வெற்றி விழாவை நோக்கி போகிறதுக்காக எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். எனது நண்பரும் யாபுக்கான், அவர் இணை தயாரிப்பாளர், அவரும் இந்த படத்துக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அதில் அவரையும் இந்த மேடையில் உட்கார்ந்ததுக்காக, என்னோட பயணம் செஞ்சதுக்காக அவரையும் நன்றி தெரிவிக்கிறேன். அடுத்தது மாம்பழம் ரவி அண்ணன் அவர்களையும் என்னோட குருநாதன்னு வச்சுக்கலாம். குருநாதர் தான். அதாவது நடிகர் திலகத்தோட அடுத்தது படத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு உதாரணமாக அவங்களும் வந்திருக்காங்க. அவங்க ஃபேமிலியில் தான் அடுத்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்த மேடையில் இருக்கும் அனைவருக்கும் எனது இனிதான மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் அடுத்த படத்துக்காக உண்டான நம்ம ரெடி ஆகிட்டு இருக்குது. அடுத்த படம் ரெடி ஆகிட்டு இருக்குது. விரைவில் துவங்குறதுக்கான உண்டான வேலைகளை பார்த்துட்ருக்கோம். தீபாவளிக்கு பின்னாடி இந்த படத்தோட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு நிறையா எனக்கு ஒத்துழைப்பு தருமாறு என் அண்ணனை கேட்டுக்கொள்கிறேன். நல்லபடியாக இந்த படத்தை முடித்து தரணும். அவ்வளோதானே. இந்த ஆர் மூவிஸோட வெற்றிக்கு பின்னாடி வெங்கட் PRO அவரும் நிறைய வேலை பார்த்துருக்காரு. PRO அவர்களையும் இந்த சப்ஜெக்டில் மெயின் கடைசியாக நம்மளுக்கு இந்த படத்தை வெற்றி வாய்ப்பு தந்ததுக்கு PRO ஒரு காரணமாக இருக்கிறாங்க. இந்த மீடியாவில் எல்லாருமே எல்லாமே சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கீங்க. இந்த படத்தை நல்லபடியாக வெளியிடுறதுக்காக மீடியாவோட ஒத்துழைப்பு நிறையா தேவைப்படுது. அடுத்த படங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு மீடியா சப்போர்ட் நிறையா தேவை. நீங்கள் எங்களுக்காக, எங்கள் டீமுக்காக நிறையா சப்போர்ட் பண்ணணும் மீடியாஸ் எல்லாமே. என் அன்பார்ந்த வேண்டுகோள். நான் கர்நாடகா டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறேன் ஆர் மூவிஸில். ரெண்டாவது நம்மளோட ஆஃபீஸு துபாயில் இருக்குது. இந்த படங்கள்லாம் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு தருவதற்கு எல்லாம் உள்ள இறைவனையும் உங்களோட மீடியாவோட நட்பு ரீதியாக எனக்கு நிறையா தொடர்பு கொண்டு இந்த படத்தை நல்லபடியாக வெளியிடுறதுக்காக உண்டான வாய்ப்புகளை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் சார். அனைவருக்கும் நன்றி 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 சார். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக படத்தின் கதாநாயகி காயத்ரி ரெமா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம்.
எல்லாருக்கும் வணக்கம். இல்லை நான் ரொம்பலாம் பேச போகிறதில்ல சார். இங்கே வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. படத்தோட சாங் எல்லோரும் பார்த்தீங்க. சாங்கில் நான் நல்லா இருக்கேன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. பட் எனக்கும் ஹீரோக்கும் மட்டும்தான் தெரியும். ஒரு ஷார்ட்லேயும் நாங்கள் வந்து இது வெயில் கொளுத்துது, நம்ம எப்படி கண்ணை திறக்க போகிறோம் ஒன்றும் தெரியல அப்படியெல்லாம் பேசி ஷார்ட் வரும்போது ஏதோ நாங்கள் 2 பேரும் சிரித்து அழகாக ஓகே ஃபைன் ஷார்ட் வந்துருச்சு அப்படின்னு இந்த சாங் பண்ணும்போது நாங்கள் 2 பேரும் ஸ்பெஷலி ஹீரோ காலையில் ஆரம்பிக்கும் போது ஒரு கலரில் இருந்தார், ஈவினிங் வரத்துக்குள்ளே அப்படியே கலர்லாம் மாறி நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலைங்கன்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் 2 பேரும் காஞ்சி அப்படி பண்ண அந்த சாங். பட் இட்ஸ் கம் அவுட் ஸோ பியூட்டிஃபுல்லி. தேங்க்யூ டைசன் ராஜ் சார், சூப்பராக இருக்குது சாங்கு. அண்ட் லிரிக்ஸ் ஆல்சோ மேம் பியூட்டிஃபுல் லிரிக்ஸ். ஸோ தேங்க்யூ. அது நம்ம ஸ்க்ரீன் பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஸ்க்ரீனில் இப்படி அழகாக தெரியும் போது ஒரு அப்பாடி என்னதான் நம்ம வந்து இப்போ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வேறு மாதிரி இருக்குது. அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க, ஸ்டேஜில் எத்தனை பேர் வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜன் சார் இதோட என்னோட எத்தனாவது ஆடியோ லான்ச் வராருன்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல். அவர் எல்லா ஆடியோ லான்ச்சஸ்க்கும் வராரு. ஸோ அது பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ரிலீஸ் அப்போவும் நீங்கள் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்தபடியாக மாம்பழம் ரவி அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இந்த ஆர்ஆர் மூவிஸ் அவர்கள் இணைந்து ஆர்ஆர் மூவிஸ் ராமகிருஷ்ண ராஜா ராமநாதன் நகரத்தார் தயாரிக்கும் இந்த ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி என்ற படம் இன்று நம்ம ரிஹர்சல் பார்த்தோம், நம்ம வந்து ட்ரெய்லர் பார்த்தோம். பொதுவாக தமிழ் ஃபீல்டில் ராஜான் எந்த படம் வந்தாலும் அது வெற்றி அடையும். அதுக்கு நான் சொல்கிறது என்னுடைய இதய தெய்வத்தினுடைய படத்தை ஒரு 5 படம் சொல்கிறேன். எங்கள் தங்க ராஜா, எங்கள் ஊர் ராஜா, ரோஜாவின் ராஜா, வெள்ளை ரோஜா, திரையுலக ராஜா. அதனால் அந்த ராஜான்னு படம் வந்தாலே அது வெற்றி. அதனால் அவருடைய ஆசீர்வாதத்திலையும் நம்மள மாதிரி ரசிகர்களுடைய ஆசீர்வாதத்திலையும் இவர்களுடைய உழைப்பாலையும் இந்த படம் மேன்மேலும் வெற்றி அடைந்து அவர்களுக்கு அதிகமான லாபத்தை தந்து ஒரு நல்பெயர் எடுக்குமாறு எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஜெய் ஹிந்த். அடுத்தபடியாக ரமேஷ் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இசை தளபதி டைசன் ராஜ் இசையிலே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி படம் சீரோடும் சிறப்போடும் சிறப்பு கலந்த எழுச்சியோடும் இன்று எல்லாம் நடைபெற்றது. இன்று போல் என்றும் பல்லாண்டு வாழ்க என்று வேண்டி வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் நிறைய படங்களை பண்ண வேண்டும் என்ற ஆசையோடு விடைபெறுகிறேன். அடுத்தபடியாக படத்தின் கதாநாயகன் ஆதித் சிலம்பரசன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இயக்குனர் வெங்கட் பிரசன்னம் வந்தாச்சு. மாஸ்டர் மகேந்திரன் கதாநாயகனாக அறிமுகமான என்றுமே ஆனந்தம் இயக்குனர் ஆர்வி உதயகுமார் குணச்சித்திர வேடத்தில் நடித்த அம்மா உணவகம் போன்ற படங்களை இயக்கியவர் பாசக்காரர் விவேகா பாரதி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர் மைக்கு ஓகே. எங்கள் டைரக்டர் இருந்தாவே கொஞ்சம் பயம் எனக்கு. அவர் மிரட்டுறார் பார்த்தீங்களா. இங்கேயே ராஜாவின் கட்டொட்டி ரொம்ப அருமையாக வந்திருக்கு அந்த படம். பாடல்கள்லாம் ரொம்ப பிரமாதம் பண்ணிருக்கேன். அவர் இப்போ நான் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், சமத்துவமே நட்புன்னு. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கார் பாடல்கள். அவர் இந்த படத்தில் வந்து ஒரு இசையமைப்பாளர்னு மாத்திரம் கிடையாது, இந்த படத்தில் எல்லா வேலையும் இந்த மேடை வரலைக்கும் அவருடைய உழைப்பு இருக்குது. நிச்சயமாக வந்து இந்த படம் பெரிய வெற்றியான அதே மாதிரி அந்த ப்ரொடியூசர்ஸ் அண்ணன் அவங்க ரொம்ப நம்பிக்கையோடு இந்த படத்தை ஒரு அண்டர்டேக் பண்ணி இதை வந்து ஸ்க்ரீன் கொண்டு வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ராசா வீட்டு கண்ணுக்குட்டி வந்து ஒரு எப்பயுமே ஒரு கண்ணுக்குட்டினாவே அது துள்ளி குதிச்சு ஓடும், அதை பிடிக்கிறதே கஷ்டம். நிச்சயமாக இந்த ராசா வீட்டு கண்ணுக்குட்டியும் வெற்றி படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். அடுத்தபடியாக ராமராஜன் நடித்த மில் தொழிலாளி, பாண்டியராஜன் நடித்த வடக்கு வாசல் போன்ற 5 படங்களை தயாரித்தவர். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர், PRO யூனியன் தலைவர், அன்பின் முகவரி,
என் விஜயமுரளி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த அன்பின் முகவரி படம் நான் தயாரிக்கல, அது சுப்பையான ஒருத்தர் தயாரித்த படம். அது அன்பின் அடையாளம் எடுத்துக்கலாம். திரைப்பட விநியோக சங்க தலைவர் கே ராஜன் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் தலைவர் ஆர்வி உதயகுமார் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் செயலாளர் திரு பேரரசு அவர்களே, இல்லை சார் டக்குன்னு பேரே மறந்து போச்சு. இந்த படத்தின் தயாரிப்பாளர் அவர்களே, கதாநாயகன் அவர்களே, கதாநாயகி அவர்களே, இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் செய்ய வந்திருக்கும் திரு ராமநாதன் அவர்களே, பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம், இல்லை மதிய வணக்கம்னு சொல்லிக்கலாம், ஏன்னா 12 மணி ஆக போகுது. ஸோ இந்த படத்தில் இப்போ காலையில் இந்த ஃபங்க்ஷனில் வெங்கட்டோட அழைப்பேட்டு இங்கே வருகை தந்ததில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சால்வா அணிவிக்கிற வைபவம் நடந்தது. கதாநாயகி காயத்ரி அம்மாவுக்கு வழக்கம் போல் கே ராஜன் தான் சால்வா அணிவிச்சார். அவருக்கு மட்டுமே இந்த வயசுலேயும் கொடுப்பேன்னு அவருக்கு மட்டும்தான் இருக்குது, ஸ்டேஜில் வேறு யாருக்கும் இல்லை. அந்த கதாநாயகி சாலை அணிச்சோடனே அவர் நல்லா சிரித்த முகமாக இருக்கிறாரு. அதனால் இன்றைக்கி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் மீடியாவுக்கு சொல்லுவார்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆர்வி உதயகுமார் சார் அவர்களும் பேரரசு அவர்களும் இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்களுக்குனே பிறந்தவங்களாக இருக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி படங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறது ஒரு தங்களோட கடமையாக செஞ்சிட்ருக்கிறாங்க. கேள்விப்பட்டு இதை நான் சொன்னதும் 10 பேர் கை தட்டிங்க, ரொம்ப நன்றி. ஜாக்குவா தங்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் டைசன் ராஜ் வரும்போதே அவருக்கு பட்டம் கொடுத்துட்டாங்க, இசை தளபதின்ட்டு. அதுக்கு ஒரு தடவை அவருக்கு கைத்தட்டுங்க, ஏன்னா படத்தில் பாட்டு எல்லாமே நல்லா இருந்தது. அதே மாதிரி கதாநாயகன் ஆதிக் சிலம்பரசன் நல்ல படத்தில் நல்ல சுறுசுறுப்பாக ஆடிருந்தார். டூயட் காட்சியெல்லாம் நல்லா கட்டி பிடிச்சி பிறண்டார். ஆனால் மைக்கில் பேசுங்கன்னா மட்டும் பயப்படுறாரு. ஹீரோயின் கூட டூயட் படம் மட்டும் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாரு. அதனால் அவர் நல்ல சிறப்பாக பெருசாக வருவார் அவர். அதே மாதிரி உட்கார்ந்த உடனே கதாநாயகியும் பிரிச்சுட்டாங்க சேர் இல்லாமல். அதனால் ஹீரோயினி கொஞ்சம் ஃபீல் பண்ணி உட்காந்துருக்கு, ஹீரோ கூட பிரிச்சுட்டாங்களேன்ட்டு. இந்த ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி படம் நம்ம போக்கிரி ராஜா மாதிரியும் ராஜாதி ராஜா மாதிரி ரஜினி படம் ஓடின மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இன்றைக்கி இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியில் சிறு முதலீட்டு படங்கள் ஓடினா தான் திரைப்பட தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும். வருஷத்தில் 250 படம் வருது. இந்த 250 படத்தில் 25 படம் தான் வெளியில் தெரிகிற மாதிரி படங்கள். மீதி 225 படங்களும் இந்த மாதிரி நியூ ஃபேஸ் நடித்த படம் தான் வந்துட்டுருக்குது. அந்த நியூ ஃபேஸ் நடிக்கிற படத்தை எடுக்கிற ப்ரொடியூசரால் தான் இன்றைக்கி பெப்சி தொழிலாளர்கள் வேலை வாய்ப்போடு இருக்கிறாங்க. அதனால் இந்த புதுப்பட தயாரிப்பாளருக்கும் இதை எடுத்து ரிலீஸ் செய்கிற ராமநாதன் அவர்களுக்கும் இன்னொரு தடவை கைத்தட்டி நம்ம வாழ்த்தை தெரிவிச்சுக்கலாம். இந்த மாதிரி படங்கள்லாம் ஓடணும். இதுக்கு வியாபார தளங்கள் நிறைய இருக்குது. ஒரு திரைப்படத்திற்கு 26 விதமான வியாபாரம் இருக்குது. ஆனால் ஒரு அவேர்னஸ் இல்லாமல் தயாரிப்பாளர் படம் எடுத்தோம், ஏதோ தேட்டரில் ரிலீஸ் பண்ணோம், ஆடியோ விற்கல, ஓடிடி விற்கல, சேட்டலைட் விற்கலன்ட்டு போயிட்டுருக்குறாங்க. இப்போ இந்த வியாபாரம் பண்ணி கொடுக்கறதுக்காக வேண்டிய சில நிறுவனங்கள் புதுசாக வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேட்டர்லேருந்து எல்லா வியாபாரம் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு ஆடியோ பிஸ்னஸ்னு எடுத்துக்கிட்டாலே அதில் பார்த்திங்கன்னா விஷுவல் நம்ம அடித்து கொடுத்துட்றோம் ஆடியோ பிஸ்னஸில். ஆனால் ஓடிடி சேட்டலைட் விற்கும்போது ஆடியோ கம்பெனிக்காரன்ட்டு என்ஓசி வாங்கி கொடுத்தா தான் அந்த படம் போட முடியுது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் சட்ட சிக்கல்லாம் கொஞ்சம் சரி பண்ண வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்கிறோம். ஸோ அது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது வியாபாரங்கள்லாம். அது சரியான ஆளுங்கிட்ட, சரியான சினிமா சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு
இதுக்கான வியாபார தளங்களை நீங்கள் உருவாக்கி அது மூலமாக அக்ரிமெண்ட்லாம் அடித்து பண்ணிங்கன்னா உங்கள் படம் சேஃபாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து தயாரிப்பாளர் படம் போட்டு படம் எடுக்கிறாரு, ஆனால் அந்த தயாரிப்பாளர் தவிர மற்ற எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க சூழ்நிலை இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு தான் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் லோக்கல் பாடி டேக்ஸ் வந்து 8% இருந்தது. அது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க சார்பில் போய் டெப்டி சிஎம் பார்த்து பேசி 4% குறைச்சிருக்காங்க. முந்தானத்து வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி சிஎம்ஐ போய் பார்த்து அங்கே 25% லோக்கல் பாடி டேக்ஸ் போட்டிருக்கிறாங்க. 25% லோக்கல் பாடினா 18% ஜிஎஸ்டி, 2 சேர்த்தினா 43% வரும். ₹1 43 பைசா வந்து போயிடும் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அதனால் அந்த சிஎம் ரங்கசாமி சாரை பார்த்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து தலைவர், செயலாளர், மற்ற செயற்குழு உறுப்பினர்லாம் போய் மனு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. விரைவில் ஒரு நல்ல நியூஸ் குறைச்சின்ட்டு நல்ல விஷயத்தை அவங்க தெரிவிச்சுட்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதோட 100வது நாளில் நம்ம மறுபடியும் பங்கேற்கணும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஜாகுவார் தங்கம் அவர்களுக்கு படத்தின் ப்ரொடியூசர் மரியாதை செலுத்துவார். சார், அடுத்தபடியாக படத்தின் இசையமைப்பாளர் டைசன் ராஜ் அவர்களுடைய தந்தை மகிமைதாசன் அவர்கள் சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிற அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். ஞானமுள்ள மகன் தந்தையை சந்தோஷப்படுத்துகிறான். இசையமைப்பாளருக்கு அவருடைய மாமனார் அவர்கள் மரியாதை செலுத்துகிறார்கள். இசையமைப்பாளர் சகோதரர் மரியாதை செலுத்துகிறார். இசையமைப்பாளர் அவருடைய மச்சான் பாரின் அவர்கள் மரியாதை செலுத்துகிறார்கள். கைப்பிடிப்பார். ஞானமுள்ள மகன் தந்தையை சந்தோஷப்படுத்துகிறான் அப்படி வார்த்தை இருக்குது. இவன் சின்ன வயசுலேருந்தே என்னுடைய மகன் டைசன் ராஜ் இசை இசை இசைன்னு சொல்லி ஒரே ஆர்வமாக இருப்பான். நான் அவனை திட்டுவேன், இசையெல்லாம் சோறு போடாதடா, நான் சொல்கிற வேலையை செய்டா அப்படின்னு சொல்லுவேன். இல்லை, என் பேச்சே கேட்க மாட்டான். ஆனால் இப்போ பார்க்கும்போது அவ்வளோ உயரத்தில் போகும்போது அப்போல்லாம் திட்டம் நான் இசையை பற்றி. இப்போ அவ்வளோ உயரத்துக்கு போகும்போது நான் அவனை வாழ்த்தாமல் இருக்க முடியாது. அருமை மகனே, இன்னும் நீ உயர உயர போவாய், அநேக படங்களுக்கு இசையமைப்பாய், மேடையில் இருக்கும் அத்தனை திரையை சேர்ந்தவர்களும் உனக்கு ஆதரவு கொடுப்பார்கள், பயப்படாது. ஆகவே இந்த நாளில் என்னுடைய மகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த டாக்டர் ராஜா அவர்களுக்கு, இன்னும் அவனோடு கூட சேர்ந்து பணியாற்றிய அத்தனை இசைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வெற்றி விழா கொண்டாடும் நம்பிக்கையோடு இருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள் என்று வாழ்த்துகிறேன். விநியோகஸ்தர்கள் சங்க தலைவர், திரைப்பட தயாரிப்பாளர், தன் நாவன்மையால் அனைவரையும் சுண்டி இழுக்கும் சுத்த தமிழர் நம் வாத்தியார் திரு கே ராஜன் அவர்களை பேச அழைக்கிறோம். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி படத்தை வெற்றிக்கு வாழ்த்த வந்திருக்கிற நல்ல உள்ளம் கொண்ட அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, ஊடக நண்பர்களே, மேடையிலே மனம் திறந்து
வாயார வாழ்த்த வந்திருக்கிற இயக்குனர் சங்க தலைவர் தம்பி உதயகுமார் அவர்களே, செயலாளர் பேரரசு அவர்களே, மற்றும் இந்த படத்தில் கதாநாயகன் நடித்த அருமை சகோதரர்களே, திரைப்பட தயாரிப்பாளர் டாக்டர் ராஜா ராமநாதன் அவர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். படத்தின் இசையமைப்பாளர் டைசன் நல்லா பண்ணியிருக்கார். எதிர்பார்த்து வந்தது வேறு, இங்கே கேட்டு மகிழ்ந்தது வேறு. ஏதோ சுமாராக இருக்கும், அப்படி தான் நாங்கள் போவோம். நான், பேரரசு, உதயகுமார் எல்லாம் ஏதாவது சிறுமுதிரை படம், பல படங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. புது இயக்குனர்கள் தம்பிங்க கொடுக்குற வசதியை வச்சு ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அதை என் தம்பி உதயகுமார், பேரரசு, நான் மனம் நிறைந்து வாழ்த்துவோம். ஏன்னா அவங்கெல்லாம் வரணும், பெருசாக வரணும், சினிமா வாழணும். அதுக்காக தமிழ் சினிமா வாழணும். இப்போ இதில் எனக்கு மகிழ்ச்சி என்னென்னா, டைசன் ராஜ் அத்தனை பாட்டும் நல்லா இருந்தது. காதல், குத்துப்பாட்டு எல்லாமே கேட்கும்படி இருந்தது. அந்த தம்பிக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. இது ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மட்டும் இல்லை, அருமை தம்பி டாக்டர் ராஜா ராமநாதன் வீட்டு கண்ணுக்குட்டி கூட. அவர் நல்ல மனசு, படத்தை தயாரித்து ரிலீஸ் பண்ண வந்திருக்கார். தமிழ்நாடு எப்போவுமே நல்ல படங்களை வரவேற்கிறது, வாழ்த்துகிறது. சமீப காலமாக பார்த்தா பல பெரிய ஹீரோக்கள் படம் கூட ஃபெயிலியர் ஆகிருக்கு, பல படங்கள். ஆனால் சிறுமுதிரை படங்கள், சில படங்கள் பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அதில் இந்த குடும்பஸ்தன், ஆனால் அந்த மாதிரி ஒரு 10-15 படம் இந்த ஒரு வருஷத்தில் சின்ன படம்லாம் பெரிய படம் ஆயிடுச்சு. இந்த படமும் பெரிய படம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஹீரோயினி. இதில் மெயினாக நான் வாழ்த்த வந்தது என்னென்னா, தமிழர்கள். ஹீரோயின் தமிழச்சி, ஹீரோ தமிழன். எனக்கு தமிழ்நாட்டில் முதல்ல தமிழர்கள் வர வேண்டும். தமிழர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டால் பிற மாநிலத்தவர் வரட்டும், நம்ம யாரையும் வேணான்னு சொல்ல. ஆனால் என் தமிழர்கள் இயக்குனர் ஆகணும், ஹீரோ ஆகணும், கேமராமான, மியூசிக் டைரக்டர் ஆகணும். தமிழர்களுக்கு வாய்ப்பு கிடைத்த பிறகுதான் அடுத்த மொழிக்காரர்கள் தேவைப்பட்டால், இங்கே பஞ்சம் ஏற்பட்டால். அந்த வகையில் சிறுமுதிரை படங்கள்லாம் சிறப்பாக எடுக்கிறாங்க. பல படங்கள் வெற்றி பெறுது, பல படங்கள் தோல்வி அடையுது. ஆனால் சிலர் அக்கறை இல்லாமல் பண்ணுறாங்க. ஏன்னா சமீபத்தில் இப்போ பெரிய தீபாவளி பார்த்திங்கன்னா, தமிழர்களுக்கு பண்டிகை வீட்டில் தாய்மார்கள், பெரியோர்கள் நல்லா செலவு பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் ஒரு நல்ல படம் பார்த்தா, ஒரு ஹீரோ படம் பார்த்தா அந்த தீபாவளி திருப்தியாக இருக்கும். இப்போ இந்த தீபாவளி பார்த்தீங்கன்னா எந்த பெரிய ஹீரோ படமும் வரலை, எல்லாம் சின்ன ஹீரோக்கள் படங்கள். ஆனால் வெற்றி பெறணும், அந்த படம்லாம் பெரிய படமாகணும். இந்த டைரக்டர் படத்தை நல்லா பண்ணியிருக்கார், கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த டைரக்டர் இதில் வெற்றி பெற்றால், இந்த டைரக்டர் ஒவ்வொரு படமும் சரி, படம் வெற்றி பெற்றால் யாராலன்னா டைரக்டரால் தான், ஹீரோவால் இல்லை. அப்புறம் தான் ஹீரோ எல்லாம். டைரக்டருடைய பெரும் முயற்சி, அறிவுத்திறன், ஆற்றல் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு படத்தை வெற்றி பெற வைக்குது. அந்த படம் வெற்றி பெற்றால் அடுத்து அந்த ஹீரோ டைரக்டர் சின்ன பட தயாரிப்பாளருக்கு கிடைப்பாருன்னா கிடைக்க மாட்டார். பெரிய ஹீரோக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய வெற்றி பெற்ற ஹீரோக்கள் அந்த டைரக்டர் தூக்கிடுறாங்க. லோகேஷ் கனகராஜ் மாநகரில் ஒரு படம் பண்ணார், நல்லா இருந்தது. அவர் அப்போ கண்டுக்கலை யாருமே. பிறகு கைதின்னு ஒரு படம் பண்ணார், அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் தூக்கிட்டார் அவரை, அப்புறம் ரஜினி சார் தூக்கிட்டார்.
இப்படி வெற்றி பெற்ற டைரக்டர்களை மறுபடியும் அவங்க சின்ன பட தயாரிப்பாளர்கள் வர்றதே இல்லை. இதுக்கு பெரிய ஹீரோக்கள் இப்போ என்னுடைய பேரரசு விஜய் வச்சு 2 படம் பண்ணார். பெரிய படம் திருப்பாச்சி, இன்னொரு படம் சிவகாசி. திருப்பாச்சி ஃபஸ்ட் கிளாஸ் பிக்சர். என்னுடைய அருமை தம்பி உதயகுமார் எத்தனை வெற்றி படம், ரஜினி சாரை வச்சு படம், கார்த்திகை வச்சு படம், பெரிய பெரிய படங்கள், வெற்றி படங்கள். பட் அந்த சிறந்த இயக்குனர்களை அந்த பழைய ஹீரோக்கள் யாருன்னா கண்டுக்கிறாங்களா? கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இப்போ வெற்றி பெற்ற டைரக்டர் தான் வேணும். எல்லா திறமையும் படைத்தவர்கள். ஆனால் அவர்கள் வாழ்வை இன்றைக்கி சின்ன படங்களை வாழ்த்த வந்திருக்காங்கன்னா தன்னுடைய பெரிய அனுபவங்களை கொண்டு உங்கள் படமும் பெரிய படமாக வேண்டும் என்கிற நல்ல மனசோடு இங்கே வாழ்த்த வந்திருக்கிற எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன். ஹீரோயினி நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க நல்ல எதிர்காலம் இருக்குது என்பதை சொல்லி தயாரிப்பாளர் அடுத்த ஒரு படத்தை கூட அனௌன்ஸ் பண்ணிட்டார். ராஜா ராமநாதன் தம்பி இந்த படம் வெற்றி பெற்று இது பணமெல்லாம் திரும்பி வந்து அடுத்த படமும் வெற்றி பெறணும். தமிழ் திரையுலகில் நல்ல படங்கள்லாம் நீங்கள் எடுப்பீங்க. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அத்தனை கலைஞர்களை வாழ்த்தி வந்திருக்கிற பெரியோர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா இருந்தேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் இந்த படத்தோட டிஓபி ஹரிகாந்த் சாரை நான் ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்படுறேன். அழைக்கிறோம். அவருக்கு அன்னை தமிழால் எல்லோரையும் இருகரம் கூப்பி வணங்குகின்றேன். நமது ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி திரைப்படத்தில் தம்மா துண்டு இதயம் அது சொல்லும் நம்ம கதையும் அப்படிப்பட்ட வார்த்தை பொருந்திய ஒரு அழகான நாட்டுப்புற கரகாட்ட பாடலை எனக்கு கொடுத்தமைக்கு மனமார்ந்த நன்றி. நம்ம தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், எனது அருமை நண்பர் டைசன் அவர்களுக்கு, நாங்களாம் ஒரே ஏரியாவில் தான் இருக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து அன்பு பெருமக்களையும் இருகரம் கூப்பி வணங்குகின்றேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி சின்ன படங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும். அந்த சின்ன சின்ன படங்களை நோக்கி பல கலைஞர்கள் ஊரை விட்டு வந்திருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். இது வரைக்கும் ஒரு 60 படங்கள் பாடியிருக்கிறேன், ஒரு 10 படங்கள் நடிச்சிருக்கிறேன். ஆனாலும் இந்த படத்தில் பாடியிருக்கிறது எனக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். எங்கள் போன்ற கலைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வை தருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பெருமக்கள் எல்லோரையும் இருகரம் கூப்பி வணங்குகின்றோம். படத்தை வெற்றியடை செய்யுங்க. பத்திரிகை தோழர்கள், திரையிசை கலா ரசிக பெருமக்கள் எல்லோரும் அருமையான ஒரு இந்த திரை காவியத்தை வெற்றியடைய வைக்கணும். தொடர்ந்து பெரிய பெரிய படைப்புகள் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம். நன்றி, மிக்க மகிழ்ச்சி. தமிழ் வாழ்க. நன்றி நன்றி. பார்ப்போம் என மேடைதோறும் முழக்கம். திரையுலகின் அங்கம் நம்ம ஜாகுவார் தங்கம் கில்ட் தலைவர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நிருபர்களுக்கும், தொழில்நுட்ப அனைத்து கலைஞர்களுக்கும், இன்டர்நெட் தெரிஞ்சவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் சொல்ல பெருமடைகிறேன். மேடையில் இருக்க அனைத்து பெரியவங்களுக்கும், ராஜா சார் அவர்களுக்கும், பேரரசு சார் அவர்களுக்கும், ஆர் உதயகுமார் அவர்களுக்கும், மைக் டைசன் அவர்களுக்கும். மைக் டைசன் தானே இல்லையா? எனக்கு ஆமாம், இருந்தாலும் நம்ம மைக் டைசனாக வைப்போம். அவங்க மாமனார் எங்கே? மாமனார் நல்லா பேசினார். மாமனார் அப்பா மாமனாரும் பேசுகிறாங்க நினைக்கிறேன். ஆனால் அப்பா நல்லா பேசினார் இல்லையா? உங்களை எப்படி வருவார்னு திட்டிக்கிட்டு இருந்தாரா? இப்போ பாருங்கள், வேறு வாழ்த்துறாரு பாருங்கள். ஆமாம் பாருங்கள், இனி வாழ்த்திக்கிட்டே இருப்பீங்க. நல்லா எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் ராஜானே பாராட்டிட்டார். நிச்சயமாக பெருசாக உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. ஏன்னா ஒரு ராஜ்குமார் சார் உங்களை மாதிரி தான் வந்தார், ஆனால் எங்கேயோ போயிட்டார். அந்த மாதிரி நீங்களும் ரொம்ப பெரிய இடத்துக்கு வரணும்னு இந்த மனமாற வேண்டுறேன். ராஜா வீட்டு கண்ணுக்குட்டின்னு ஜெயசங்கர் சார் நடித்த படம் அந்த காலத்தில் பார்த்துருக்கேன். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த படமும் இருக்கணும். நிச்சயமாக ஹீரோவுக்கும் ஹீரோயினிக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறேன். ராஜா வீட்டு பிள்ளை இது. ராஜா வீட்டு இது ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி கரெக்டு.
வயசானவங்கன்னா கரெக்டாக சொல்லிட்டீங்களா? ஓகே, நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் வேலைமாள் ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அது வர்றதுக்கு டாபிக் பயங்கர டாபிக் லேட் ஆகிடுச்சு. அதனால் எல்லோரும் மன்னிச்சிடுங்க, ஏன்னா லேட்டானதுக்காக. அதனால் ட்ரெய்லர் பார்க்க முடியல. இருந்தாலும் பெரியவங்க எல்லாம் பேசுகிறத பார்த்தா, ஏன்னா குறிப்பாக வந்து கேரளன் அண்ணன் பேசும்போது அந்த ட்ரெய்லர் பற்றி சொல்கிறார். அவர் எதுவும் தப்புன்னா தப்புன்னு சொல்லுவார், நேயன்னா நேயன்னு சொல்லுவார். அவர் பாராட்டினது பார்க்கும்போது நிச்சயமாக இது ஒரு பெரிய படமாக இருக்கும். சின்ன படம் பெரிய படங்கிறதெல்லாம் இல்லை, மக்கள்கிட்ட தான் இருக்குது சின்ன படமாக பெரிய படமாங்கிறது. பெரிய படம் ஒரே நாளில் ஊற்றிக்கிட்டே தான் இருக்குது. சின்ன படம் 200 நாள் ஓடின படமும் இருக்குது. இப்போ நாங்களாம் அப்போல்லாம் பண்ணும்போது 200 நாள் 300 நாள் படம் தான். நாங்கள் நிறையா படம் கிட்டத்தட்ட 2000 படம் பண்ணியிருக்கேன். ஒரு 1500 படமாவது 200 படம் தான், 200 நாள் படம் தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு அப்போ சினிமாவை இருந்துச்சு. இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் பிரிஞ்சிருச்சு சினிமா. எப்படி பார்க்குறாங்க, அந்த கொரோனாவுக்கு அப்புறம் ரொம்ப இதாகிடுச்சு. ஒரு வாரம் ஓடுறதே கஷ்டமாயிடுது, ஏன்னு தெரில. அதுக்காக வந்து ஒரு முயற்சிகள் எல்லோரும் பண்ணணும். எல்லோரும் பண்ணி திரை உலகத்தை வந்து தூக்கி எடுத்துணும். அப்போமே நான் சொன்னேன், நான் வந்து 1 கோடி ரூபாய் தரேன், நம்ம ஒரு சேனல் மாதிரி ஆரம்பிச்சிடலாம். சினிமா எடுக்கிறத நம்ம சின்ன படங்களை வந்து ரிலீஸ் பண்ணலாம், நம்ம தேட்டர் ஒரு 100 தேட்டர்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கான முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பண்ணி எல்லோரும் கேட்டேன், யாரும் ஒத்து வரல. ஏன்னா 100 தேட்டர் நம்ம எடுத்து வச்சுருந்தோன்னா நம்ம மெம்பர் படத்தை நம்மளே ரிலீஸ் பண்ணி நம்மளே அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கலாம். ஏன்னா தயாரிப்பாளங்கிறது பணத்தை வாங்கி பீரோவில் போட்டுட்டு பேங்கில் போட்டு ஜல்சா அடிக்கிறதுக்கெலாம் கிடையாது. பணம் வாங்கினா தங்கம் செய்யாத சங்கம் செய்யணும். அந்த சங்கம் செய்யணுங்கிறத இப்போ நான்லாம் 6.5 கோடி ரூபாய் சேர்த்து வச்சுருக்கேன் கில்டில். அந்த 6.5 கோடி ரூபாய் மக்களுக்காக தான் கொடுக்கணும். மக்கள் நல்லா இருக்கிறதுக்காக தான். படம் எடுக்கிறவங்களுக்கு உண்மையாக படம் எடுக்கிறவங்களுக்கு செய்யணும். படம் எடுக்காமல் ஒரு கார்டை மட்டும் வாங்கி வச்சு நான் படம் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை இந்த இடத்துல பெப்சிக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுறேன். இந்த மாதிரி வந்து ஏமாத்துறவங்கள முதல்ல கட்டம் கட்டணும். இப்போ டைரக்டர் யூனியனாக இருக்கட்டும், எல்லாருமே உதயகுமார் சார் இந்த படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மானா ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால் சினிமாவோட பேரே கெட்டு போகுது. இப்போ நான்லாம் எனக்கு நீ பார்த்தா டெய்லி ஃபோன் மேலே ஃபோன் வருது. எனக்கு இவ்வளோ 80 லட்சம் ஏமாற்றிட்டாரு, 1 கோடி ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு ஒரு சரியான நான் செல்வமணி சார்ட்டேன் சொல்லியிருக்கேன், அது மாதிரி எதனா ஒரு வழி பண்ணும் அதை அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து தயாரிப்பாளர் சங்கம் வாரத்துக்கு ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடிலாம் இதோ 20 வருஷம் ஒரு சங்கம் ஆரம்பிப்பாங்க, வாரத்துக்கு ஒரு சங்கம். ஏன்னா ஃப்ரீனா எப்படி லெட்டர் பேட் எப்படி கொடுப்பாங்க, சீல் எப்படி பண்ணுவாங்க, எதுக்கு ஃப்ரீ பண்ணுறாங்க? அப்போ மோசடி பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் பத்திரிகையில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தோலுரிச்சு காட்டணும். சினிமா உலகத்தில் திரை உலகத்தில் அசைக்க முடியாத ஒரு சக்தி பத்திரிகைக்காரர்கள் நீங்கள் தான் இதை வந்து எல்லா உண்மையும் கொடுக்கணும். ஏன்னா மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா ஒருத்தன் போடுறான், ஹீரோயினி தேவை உங்களுக்கு, இந்த இடத்துக்கு வந்து எங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்ன சினிமா எடுக்கிறாங்கன்னா யாரும் போய் பார்ப்பாங்க, மோசடி பண்ணுவாங்க, நிறைய ஏமாற்றுதல். அதெல்லாம் வந்து நிச்சயமாக நீங்கள் பத்திரிகையில் கொண்டு வெளிச்சம் கொண்டு போட்டணும். இந்த இடத்துல தான் இதை பேச முடியும். நானும் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எப்படி சீக்கிரம் சொல்லுவேன். இப்போ இந்த படம் வந்து இதில் பண்ண டெக்னீஷியன், கேமராமேன், எடிட்டர் எல்லோரும் நல்லா பண்ணியிருக்கதா எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக தயாரிப்பாளர் வந்து ராமநாத் சார் வந்து எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவருக்கு வந்து வாழ்த்துக்கள். அவர் யாகூப் கான் அவரும் வந்து நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் சார். நீங்கள் வந்து ஒரு பெரிய அவார்டு ஒன்று பண்ணுறாங்க, அது பண்ணுறீங்க, அதுவும் ரொம்ப பெருசாக அவருக்கு வாழ்த்துக்கள். அவார்டு பண்ணுறீங்க இல்லையா, அது ரொம்ப பெருசாக அவருக்கு வாழ்த்துக்கள். சினிமா உலகத்தை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் சினிமா உலகத்துக்கு வந்தீங்க. உங்களுக்கு கைத்தட்டி மனமாற நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுக்கு எப்போவுமே எங்களோட சப்போர்ட் எப்பவும் உண்டு. அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். சாருக்கும் எங்கள் தயாரிப்பாளர் அவருக்கும் வாழ்த்துக்கள். வந்திருக்க அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த படம் மீண்டும் ஒரு முறை இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் மனமாற உளமாற வேண்டி இறைவனை வேண்டிக்கிட்டு, எப்பவும் நான் சொல்கிற மாதிரி தான், அம்மா அப்பா சொல்கிறத கேளுங்க. கடவுள் சொல்கிறத விட அம்மா அப்பா சொல்கிறதா ரொம்ப சக்தி உள்ளது. அதை நிச்சயமாக கேளுங்க. உலகத்திலே எப்பவும் சொல்லும் போது அவங்க இப்போ கூடும்போது என்ன சொன்னாங்க, தமிழ்னு சொன்னாங்க. அந்த தமிழனாக பிறந்திருக்க நான் உண்மையிலே ரொம்ப பெருமை அடைகிறேன். ஏன்னா இன்றைக்கி அத்தனை யோகாவாக இருக்கட்டும் சரி, வரமக்கலையாக இருக்கட்டும் சரி, மருத்துவமாக சரி இருக்கட்டும் சரி, நம்ம சித்தர்கள், போகர்கள், திருமூலர் ஐயா, இது மாதிரி அவங்க எழுதுனதுக்கு நிகர் இது வரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அந்த மருத்துவத்தை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், வெளியிலலாம் சொல்கிறேன். அதை பார்த்து அதை வந்து ஒரு துண்டை வச்சு ஒரு முதுகு வலியை சரி பண்ண முடியுது அப்படின்னா டாக்டர்ஸ்லாம் என்னை திட்டுறாங்க. ஒரு துண்டை வச்சு எப்படி முதுகு வலி சரி பண்ணுறீங்க அப்படின்னா உண்மையில் அது சரியாயிடுது. அது மாதிரி ஒவ்வொரு ஆசனமும் சொல்லும்போது அது வந்து அத்தனை நோய்களை சரி பண்ணுது. அதுக்காகவே நான் இப்போ வந்து ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்காகவே அது சம்மந்தமாக ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த படமும் கூடிய சீக்கிரம் திரைக்கு கொண்டு வரக்கான முயற்சிகள் பண்ணியிருக்கேன். வந்திருக்க அத்தனை பேரும் வாழ்த்துக்கள் சொல்லி, என் தமிழ், என் உயிர் மூச்சு தமிழ், என் உடல் தமிழ், மறைந்தாலும் இந்த இந்த தமிழ் மண்ணில் தான் நான் இருப்பேன். திருப்பி பிறந்தாலும் இந்த மண்ணில் தான் பிறப்பேன். ஒரு பிறவி இருந்தால் திருப்பியும் மண்ணில், இந்த தமிழ் மண்ணில் தான் பிறக்கணும்னு ஆண்டவன் வேண்டிக்கிறேன். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். நன்றி மாஸ்டர்.
அடுத்தபடியாக RR மூவிஸ் ஊரை வாங்கியவர், பேரையும் வாங்கியவர், சிறியவரானாலும் பெரியவரானாலும் அன்போடு அண்ணே என்று அன்போடு அழைப்பவர், திரைக்கலைஞர்களில் இளவரசு, தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தின் செயலாளர் பேரரசு அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். யாரையும் சொல்ல நினச்சிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் நான் தான் போல இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி இந்த படத்தில் ஒர்க் பண்ண இயக்குனர், ஒளிப்பதிவாளர், எடிட்டரு, மியூசிக் டைரக்டரு, ஆர்ட் டைரக்டரு, எல்லா டெக்னீஷியன்களும், மற்ற படத்தில் நடித்த ஹீரோ, ஹீரோயின், மற்ற நடிகர்கள் எல்லாருமே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி தான். ஏன்னா அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் பேர் ராஜா தான். அங்கே ஒர்க் பண்ண எல்லாருமே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி தான். இதில் நான் கதனை காயத்ரியை முதல்ல பாராட்டணும், வாழ்த்தணும். ஏன்னா சினிமாவில் இன்றைக்கி இல்லாமல் போனது நன்றி. அவர் அழகாக தான் இருக்காங்க, அவங்க இருந்தாலும் என்னை படத்தில் அழகாக காட்டின கேமராமேனை மேடை கிடச்சாங்க பற்றியில். இப்போல்லாம் படம் முடிஞ்சிட்டா இப்போ யாரையும் மதிக்கிறது இல்லை, இப்போலாம் வெட்டி அடிச்சிடும். அப்போ ஹரிகாந்த், ஆமாம்மா, ஓகே ஓகே, ஆமாம் வாங்க, நீங்கள் மேலே உட்காரணுமா, என் இடத்துல உட்காருக்கு வாங்க, நீங்கள் வாங்க, கதாநாயகிக்காக வாங்க, நீங்கள் எங்களுக்காக வர வேணாம். அப்போ கால்சி தர மாட்டாங்க அடுத்த இடத்துக்கு. வாங்க வாங்க உட்கார வாங்க, இல்லைங்க. ஏன்னா அந்த மனசு, ஏன்னா சில எங்கே ஒரு நல்ல மனசு வெளிப்படுதோ அது இந்த காலத்தில் பாராட்டிடணும். ஏன்னா அதான் இல்லை இப்போது. அதில் காயத்ரி வந்து அந்த நன்றியோட விசுவாசத்தோட கேமரோட மேடைக்கு அழைச்சது ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ஏன்னா கேட்டால் அபூர்வமாக இருக்குல்ல இப்போலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அது மாதிரி கேமரா சாதாரண ஆளுகள் இல்லை, அவங்க அப்படியே லைட்டிங் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஹீரோ நடிப்பார், வில்லன் நடிப்பார், அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் ரைட் அடிப்பாங்க. இந்த கதாநாயகி மட்டும் இது கிட்ட போயிடுவாங்க. அப்படிமா ரொம்ப மேலே பார்த்துடாத, இந்த அளவுக்கு பாரு. என்ன கதாநாயகி மட்டும் காது கேட்காத என்ன, மற்றவனே போடுறதில்ல. இங்கேருந்து மைக்கில் சார் கொஞ்சம் அப்படிம்பாங்க, கதாநாயகிட்ட அம்மா அப்படின்னு கூப்பிட்றது, கிட்ட போயிடுறது. நான் நிறைய பேர் கவனிச்சிருக்கேன், என்னடா அது இந்த கேமராமேன்கெலாம் மற்றாலும் மதிக்கவே மாட்டேங்கிறேன். யாரு யாரு இவர் சார் படத்தில் கேமரா போக மாட்டார், இவரே போயிடுவார். அவர் கேமரா அங்கேயே கேமரா பார்த்து வைப்பார், இவர் போய் அப்படிம்பார். அதனால் கேமரா ஆமாம் சுவனியா, மீனா, நதியா, கௌதமி, சௌந்தர்யா, குஷ்பு, ரூபினி, அந்த 90s 80s யார் யார் ஹையில் இருந்தாங்களோ எல்லாம் இங்கே கையில் இருந்தாங்க. ஏன்னா அவ்வளவு ராசிய நாள் பாருங்கள், இவர் நடித்த எல்லாருமே பயங்கர பீக்கில் இருந்தாங்க. பொறாமல் என்ன இருக்கும்ல, நாங்களும் 5 படம் பண்ணியிருக்கோம், எந்த ஹீரோ நெருங்கினது இல்லை, நெருங்கி விட்டதில்லை. ஸோ அது தனிக்கதை. அது எங்கே நயன்தாரா, நீங்கள் 10 தாரா, 12 தாரா, 20 தாரா, 50 தாரா போயிடுச்சு, நம்ம வெறும் 9 தான். அது மாதிரி இந்த கதாநாயக கேமராமேன்கள் வந்து ரொம்ப அக்கறையாக போவாங்க. நான் எல்லா படத்தையும் பார்த்துருக்கேன், என்னடா அது எங்கேயே பார்த்தா எல்லா கேமரா ஒரே மாதிரி இருக்காங்களே அப்படின்ட்டு. நான் நினச்சது ஒரு அந்த கிரேஸில் போகிறாங்க அப்படின்ட்டு. அது இல்லை, கதாநாயகிகளுக்கு க்ளோஸ்அப் வைக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வைக்கணும். கேமரான்னு தெரியும், இந்த பொண்ணு அந்த சீன் மேலே கொஞ்சம் அப்பில் தூக்குனா அசிங்கமாக இருக்கும், அந்த ப்ரொஃபைல் கொஞ்சம் போயிட்டால் ஒரு காது தெரியாது, அதெல்லாம் சில இதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு.
அப்போ கதை ஹீரோ ஆம்பளை எப்படியா தானே நம்மளுக்கு என்ன, நமக்கு கதாநாயகி இப்படி இருக்கணும், ஆம்பளை அப்படி ரசிப்போம்ல. அதனால ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதாநாயகி வந்து அழகாக தெரியணுங்கிற அக்கறை இல்லை. இந்த கேமராமேனுக்கெலாம் ரொம்ப நுணுக்கமாக பண்ணுவாங்க. அது போக போது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் ஏன்டா அவன் டயர்ட் ஆகி தொலைஞ்சோம், இந்த கேமராமேன் போயிருக்கலாமே அப்படி போனால் கூட உதயகுமார் சார் படத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா அவர் மீறி ஒன்றும் இங்கே பண்ண முடியாது இங்கே. ஆமாம், அதனால் அதுக்கும் சில டயர்டர் பார்த்து என்ன மாதிரி டயர்டர் இருப்பாங்களே யாராவது இழிச்சவங்க, அவங்க படத்தில் போய் பண்ணலாம். ஹரிகாந்த் சார் ஓகே, உண்மையிலே கதாநாயகி ரொம்ப அழகாக காட்டியிருந்தீங்க. கிட்ட சிரிப்பு இவ்வளோ இருக்குது. ஓகே காயத்ரி உட்காருங்க. ராஜா விட்டு கண்ணுக்குட்டி. அடுத்து ராஜா விட்டு கண்ணுக்குட்டி மியூசிக் டைரக்டர் டைசன் ராஜ். இது தலைமை சூரியக்கே பயமாக இருக்குது, அதுதான் விட்டேன். யார் நினைப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்குதுல. இப்போ நம்ம நாட்டு தளபதி கொஞ்சம் சுமாராக பண்ணிட்டார் வச்சுங்களேன், கைது பண்ணிடுவாங்க. அப்போ உங்களை சொல்ல சார் சாருன்னு சொல்கிறதா அங்கிள்னு சொல்கிறதா, இப்போ அது வேறு குழப்பமாக இருக்குது. என்ன சொல்லணும் பயமாக இருக்குது, அப்பான்னு சொல்கிறதா, உறவுல சொல்ல முடியல. இப்போ எல்லா பக்கம் ஆப்பு வச்சுட்டாங்க. புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கணும். சார் யார் அந்த சார்ன்றாங்க, அங்கிள்னா அது வேறு மாதிரி டோனில் சொல்லிடுறாங்க, அப்பா என்னான்னு சொல்ல முடியலை. அதனால் இதுக்கு ஒரு புதுசாக ஒன்று பொதுவாக தலைவர்னால ஏற்பட தலைவர் இருப்பார், திருமண பக்கம்லாம் தலைவர். ஆமாம், இயக்க சங்க தலைவருக்கு ஒரு தலைவர், யாரை சொல்லி தெரியாமல் போயிடும். அதனால் அதுக்கு ஒன்று யோசிக்கணும். இருந்தாலும் ராஜா விட்டு கண்ணுக்குட்டி சொல்லிடுறேன், இசை தளபதி. ஆமாம், டைசன் ராஜ் அவர் பாட்டு 3 சூப்பர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா இசையை இப்போ நிறைய பாட்டு கேட்குறோம். ராஜன் சார் சொன்ன மாதிரி சிலது தான் இனிமையாக வரிகள் புரிந்து நம்ம ரசிக்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்குது. அப்படி பாட்டு தான் அந்த 2 டியூட்டுமே சூப்பர். அந்த கரகாட்ட சாங்கு இன்னும் சூப்பர். அது ஏன்னா இங்கே ஊரில் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ஆனால் அப்படியா சரி கலந்து தான் அதுக்கு அது கரகம் வைக்கல, அவ்வளோதான். மற்ற எல்லாமே இருந்துச்சு. மற்ற எல்லாமே இருந்துச்சுன்னா வேறு மடிச்சிடாதியா. எங்கள் தலைவர் இருக்கார், ஐயோ பார்க்காம விட்டோமேனு பாரு, ஏன்னா வரல அவர். எல்லாம் இருந்துச்சு, ஐயோ அப்படின்ட்டு திருப்பி போட சொல்லிடுவார். டைம் ஆகி போயிடும், சாப்பாடு டைம் ஆகிடும். அந்த காஸ்டியூமு அந்த கெட்டப் எல்லாமே அந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம், இந்த ஒரு காலத்தில் எப்போ இந்த மைக்கு இந்த ஒளியன் ஒளி இது இல்லாமல் அப்போ தெரு நாடகம் போடுவாங்க கிராமங்களில். வெறும் கொட்டை தான் போட்டிருப்பாங்க. அப்போ அரிச்சந்திர நாடகம் வள்ளியம்மன் நாடகம்லாம் நடக்கும். இப்போ மைக் இருக்காது, கூட்டம் எங்கேயோ இருக்கும். வெறும் அந்த இவங்க வெறும் வேலை இந்த கொடுக்குற சவுண்டு எங்கேயோ இருக்கும், கேட்கணும். அடுத்த ஒரு கேட்கும். அப்போ தான் மைக் இல்லாத காலத்தில் எங்கேயோ இருக்க மக்களுக்கு கேட்கணும் மட்டும் கத்தி பாடுவானுங்க. இதில் கத்தினா பெருசாயிரும், சம்போ மகாதேவாமா அடுத்த ஊருக்கே கேட்கும். ஓகேயா, அப்போ மைக்கு இல்லை, அதனால நம்ம சத்தம் போட்டு பாடி அங்கே கேட்கணும். இப்போ எங்களுக்கு என்ன தொல்லை, உங்களுக்கு மைக்கில் என்ன சவுண்டு இங்கே ஏற்றிறான். ஜாகூர் சங்க சார் அந்த தமிழன் நம்மளுக்கே பயமாக இருக்குது. வென்றே சொல்ல போகிறான்னு திருகிறான் இந்த பின்னாடி. அவன் கரெக்டாக இந்த இன்ஜினியர் மாதிரி அப்படியே எடுத்துட்டாப்புல. எனக்கு அவ்வளோ சவுண்டு வருன்னா இங்கே அப்படியே இது பண்ணிட்டாப்புல. இன்றைக்கி ரெக்கார்டிங் தொட்டு எத்தனையோ சவுண்டு வந்துருச்சு. டிடிஎஸ்ங்கிறாங்க, டிஜிட்டாங்க எவ்வளோ வந்துருச்சு. இப்போ ஏன் கத்திரியே நீங்கள் மெல்ல போனால் கேட்கும்ல. தொண்டை கட்டி நம்மளாம் வெளியே நம்ம சும்மா பாட முடியாது பாட்டு. அப்படியே இருக்குது. அப்படி இருக்க காலகட்டத்தில் அழகாக மென்மையாக ஒரு 3 சாங் நல்லா கொடுத்துருக்காரு. வாழ்த்துக்கள் சார். ராஜா விட்டு கண்ணுக்குட்டி. ராஜா விட்டு கண்ணுக்குட்டினாலே திரைத்துறையில் அங்கே நிறைய பேர் பார்த்துருக்கோம்.
அந்த கண்ணுக்குட்டியை கரெக்டாக வளர்க்கணும். கரெக்டாக வளர்த்தா தான் அது சிங்கக்குட்டியாக மாறுதா இல்லை பன்னிக்குட்டியாக மாறுதான்ட்டு வரும். அப்போ அது கண்ணுக்குட்டி கண்டிப்பாக தான் இருக்கும். அதை கரெக்டாக வளர்க்கும்போது தான் அது கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் வளர்க்குறது இல்லை. எங்கள் ஊரில் 2 ஹோட்டல் ஓனர், ஒரு ஹோட்டல் ஓனரு 2 நல்லா போய்க்கிருக்கோம். ஒருத்தர் என்ன பண்ணார், ஹோட்டலில் அவங்க பையனே சொல்கிறார், அவன் பையனை டேபிள் துடைக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறான். ஓகே ஓகே கீழே குறைச்சிடும். அப்புறம் டேபிள் துடைக்கிறதுலேருந்து தண்ணி வைப்பாப்பில், அதுக்கப்புறம் தோசை சுடுறது, அப்புறம் சர்வ் பண்ணுறது, இப்படியே வளர்த்து அதுக்கப்புறம்தான் நல்ல அனுபவம் வந்ததுக்கப்புறம்தான் இந்த அப்பாவுக்கு கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் அவன் கொண்டு கல்லால் உட்கார வைக்கிறார். அதுக்கப்புறம் அப்பா இறந்துறாரு. இறந்ததுக்கப்புறம் அந்த ஹோட்டலை அவன் எடுக்கிறான். அப்பா பண்ணதை விட அந்த ஹோட்டலு இன்னும் நல்ல வியாபாரம் ஆகுது. ஏன்னா அவனுக்கு எல்லாம் தெரியும். ஒரு மாவு மிஞ்சி போச்சுன்னா இந்த மாவை வச்சு நாளைக்கு எப்படி புளிக்காத அளவுக்கு ஒரு ஆனியன் ஊத்தப்பம் போடுறது, நிறைய விஷயங்கள் அது எல்லாம் தெரிஞ்சதுனால அந்த ஹோட்டலு கரெக்டாக ரன் பண்ணுறான். அதுக்கப்புறம் அதே ஒருத்தர் ராஜா தான். அவர் நல்லா போய் இந்த ஹோட்டலோட நல்லா போய்க்கிருந்துச்சு. அவர் பையனை ஸ்ட்ரெயிட்டாக உட்கார வச்சிட்டாரு கல்லாவில். பையன் அந்த பாசம் இருக்கும்ல, பையன் டேபிள் தரக்கூடாது, பையன் வந்து தண்ணி எடுத்துக்கூடாது, நம்ம பையன் ஓனர் பையன் அவன் போய் இப்படி சர்வ் பண்ணக்கூடாது, இப்படி நினச்சி ஸ்ட்ரெயிட்டாக கல்லால் உட்கார வச்சிட்டார். அந்த அப்பா இருக்க வரைக்கும் அந்த ஓட்டம் நல்லா தான் ஓடிக்கிருந்துச்சு. அந்த அப்பா போனதுக்கப்புறம் முடிஞ்சு அந்த கண்ணுக்குட்டி இருக்குல்ல, பன்னிக்குட்டி ஆகிப்போச்சு. இந்த கீழேருந்து டெவலப் பண்ணாங்கள்ல, அந்த பன்னிக்குட்டி சிங்கக்குட்டியாக மாறிச்சு. அதனால் கண்ணுக்குட்டி சிங்கக்குட்டி ஆகிறதும் பன்னிக்குட்டி ஆகிறதும் வளர்ப்பு இருக்குது, வளர்த்து விடுறதுல இல்லை. ஒரு அப்பன் பிள்ளைய வளர்த்து விடுறதுல வேறு, வளர்ப்பு வேறு. இப்போ வளர்ப்பு ரொம்ப 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 முக்கியம். நான் திரையுலகில் வேந்தது சிவாஜி கணேசன், நடித்திரு சிவாஜி கணேசன். அப்போ என்ன எம்ஜிஆர் சிவாஜி உச்சத்தில் இருக்கார். அப்போ சங்கிலின்னு ஒரு படம், அந்த படத்தில் பிரபு அறிமுகமாகிறார். இப்போல்லாம் காமெடி நடிகர் பையனும் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ, வில்லன் நடிகரோட பையனும் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ, மியூசிக் பையனும் மியூசிக் பண்ண வருதில்ல ஹீரோ, ஃபைட் மாஸ்டர் பையன் ஃபைட் பண்ணுறதில்ல ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ. சினிமாக்காரனுக்கு புள்ளியாக பிறந்தாலே உடனே ஹீரோ தான் இன்னைக்கு. ஆனால் சிவாஜி யார் சார்? தம் பையன் பிரபு சார் அதில் வில்லன். ஏன்னா உடனே ஹீரோ ஆகிட்ட வேல்யூ தெரியாது வில்லன். அப்போ நிறைய படங்களை ஒரு குணச்சித்திர கேரக்டராக பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் அவர் ஹீரோ ஆகிறார். அதனால் இன்றைக்கும் பிரபு ஃபீல்டில் இருக்காருன்னா அந்த அந்த கன்னிக்குட்டியை சிங்கக்குட்டியாக வளர்த்துருக்காங்க அடிப்படையிலேருந்து. அதுக்கடுத்து நான் பார்த்தது சிவகுமார் சார், தங்கமான நடிகர். அவர் பையனை அவர் ஹீரோவாக்கணும் அப்படின்னு நினைக்கவில்லை. யார்? சூர்யா சார். அவர் எங்கேயோ படிக்க வச்சுருக்காரு, வேறு ட்ரெயினில் விட்டுருக்காரு. நம்ம திரையில் சில ஒரு டைரக்டர் தான் சிவகுமார் பையனை ஹீரோவாக போடுவோம் அப்படின்னு அங்கேயோ பெர்மிஷன் கேட்டு அவர் கொண்டு விட்டுட்டார் டைரக்டர். ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது எந்த பின்புலமும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு புதுமுக நடிகருக்கு என்ன ட்ரீட் பண்ணாங்களோ அதைத்தான் சூர்யாவுக்கு பண்ணாங்க. நிறைய அவமானம் சந்திச்சார் சிவகுமார். ஒரு சூர்யா சார் எல்லாமே தெரியும் சிவகுமார் சாருக்கு. அங்கே தான் பையனுக்கு அவமரியாதை செய்யப்படுகிறது, சிவகுமார் பையன்ற ஒரு மரியாதையோடு அங்கே இல்லை, சாதாரண ஒரு நடிகனை நடத்துகிற மாதிரி நடத்துகிறாங்க, எல்லாம் தெரியும். அப்படி விட்டார். அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ஒரு ரெண்டு படம்ல எல்லா படங்களையும் அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இன்ன வரைக்கும் சூர்யா சார் இன்றைக்கி சிங்கம் 1 2 3 ஒரு சிங்கம்ல இன்றைக்கி நிற்கிறாருன்னா அந்த கண்ணுக்குட்டி சிங்கக்குட்டியாக வளர்க்கப்பட்டுச்சு. அதே குடும்பத்தில் கார்த்தி சார் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவாக இல்லை, ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் விட்டாங்க மணிரத்னம் சார்.
அங்கேருந்து அப்புறம் அவரை அமீர் சார் வந்து ஹீரோ அறிமுகப்படுத்த பருத்தி வீரனில் ஒரு புதுமுக நடிகர், பெரிய ஹீரோ பையன் விடுங்க, ஏதோ குடும்பத்திலிருந்து ஒரு நடிகர் வந்திருந்தால் கூட அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருக்க மாட்டார். பருத்தி வீரனில் அவ்வளோ கஷ்டம், வெயில ஒரு 2 hours 3 hours வெயில் நிற்க வைப்பாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. சிவகுமார் சார் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா இந்த கண்ணுக்குட்டி 2 சிங்கக்குட்டியை மாறணும், சிவகுமார் பையங்கிறதையுமே அது எந்த ஹெல்ப்பும் பண்ணலவர். அதனால தான் அவர் இவர் சிறுத்தையாக மாறிட்டார். அவர் சிங்கமாக மாறினார், இவர் சிறுத்தையாக மாறினார். இது வேங்கை சிறுத்தை இன்றைக்கும் கார்த்தி, இன்றைக்கி சூர்யா சாருக்கு இன்றைக்கி இருக்கார். கார்த்தி சார் இன்றைக்கி உச்ச நடிகராக இருக்கார். பிரபு சார் இன்றைக்கி இருக்கார். காரணம் வளர்ப்பு முக்கியம். நம்ம பையன் நம்மளே ஒரு காரில் அனுப்புவோம், நம்ம ஒரு கேரவன் கொடுப்போம், நம்ம பையனுக்கு தனியாக ஒரு மேக்கப் பண்ணி வைப்போம், நம்ம பையன் தானே, நம்ம யார் பெரிய நடிகர் தனியாக ஒரு காஸ்டியூமர் தனியாக வைப்போம், நம்ம ஒரு பையனுக்கு தனியாக கேரியர் அனுப்புவோம். இதெல்லாம் சிவாஜி சார் பண்ணல, சிவகுமார் சார் பண்ணல. என்ன சார், சிவகுமார் சார் ஃபேமிலி ஃப்ரெண்டு உதயகுமார் சார் உண்மை அது. அப்போது ராஜாவாக இருக்கலாம், ராஜாவோட கண்ணு கூட்டி தான் பார்த்து வளர்க்கணும், ரொம்ப பார்த்து வளர்க்கணும். உடனே தூக்கி மேலே வச்சிட்டீங்க, முடிஞ்சு அவன் வாழ்க்கை முடிஞ்சு, அவனை நம்பி இருக்கிறதும் முடிஞ்சு. அதனால் இந்த ராஜாவோட கண்ணு குட்டி ரொம்ப சிறப்பாக, அது ஹீரோ சிலம்பரசன், ஆதிக் சிலம்பரசன், அவர் டிஆர் சிலம்பரசன், இவர் ஆதிக் சிலம்பரசன். ஆமாம், அந்த கிராமத்து மனவீசிய ஒரு முகம் நடிச்சிருக்கீங்க சார், நல்லா பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அந்த அன்னூர் கதாநாயகியாகவும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், இந்த படத்தில் எல்லாமே ராஜோட கண்ணுக்குட்டி, இந்த கண்ணுக்குட்டி எல்லாருமே நாளைக்கு சிங்கக்குட்டியாக மாறணும். மியூசிக் டைரக்டர் பெரிய லெவலில் நல்லா பண்ணுறீங்க சார், நல்ல ஒரு தரமான மியூசிக். எனக்கு 80s 90s கேட்ட அந்த ஃபீல் வந்துச்சு. இந்த மொத்த டீமும் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். விழா நிறைவு பெறும் தருவாயில் உள்ளது. சார் இருக்காங்க, மியூசிக் டைரக்டரும் உதயகுமார் சார் தான் பேசணும். அதுக்கு முன்னாடி 2 பேர், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் நல சங்க அறக்கட்டளை தனசேகர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். இங்கே பெரிய ஜாமுவெலாம் இருக்காங்க இந்த சபையில். ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி இசை வெளியீட்டு விழா, கண்டிப்பாக இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். ஒரு திரைப்படம் தயாரிக்க முக்கியமான கதை அம்சம் வேண்டும். அந்த கதை அம்சம் மட்டும் பத்தாது, அதுக்கு நல்ல ஒரு இயக்குனர் வேண்டும். அது மட்டும் பத்தாது, நல்ல ஒரு எடிட்டர், அப்புறம் மியூசிக் டைரக்டர். இந்த 4 தூண் இருந்த வரைக்கும் படம் வெற்றியாகும். அதேமாதிரி புதிய திரைப்படம், சிறு தயாரிப்பு படம் வெற்றி அடையணும். ஆனால் எல்லாரும் தயவுசெய்து தேட்டரில் வந்து படத்தை பாருங்கள், வெற்றி அடைவீங்க. வரும் தலைமுறைகளை, நல்ல ஹீரோக்களை, நல்ல மியூசிக் டைரக்டர்களை வெற்றியடைய செய்யணும். என் மனமாத வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். அடுத்து அனைவருக்கும் வணக்கம். நான் சிவகங்கா, பலரால் அறியப்படாத ஒரு பாடலாசிரியர், பெண் பாடலாசிரியர். நிறைய படம் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எல்லா பாட்டையும் நான் உணர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வாய்ப்பு வழங்கிய டைசன் ராஜ் அவர்களுக்கு இது இல்லை, முக்கியமாக என்ன சொல்லணும்னா, இது நான் பாட்டு எழுதி கொடுத்து அவர் டியூன் போட்டார், அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். 2 சாங்குமே அப்படி தான் பண்ணார். குரு சார் ரொம்ப அருமையாக பாடியிருப்பார், சுபத்ரா ரொம்ப நல்லா பாடியிருப்பாங்க. இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என் நன்றியினை தெரிவித்து வணக்கம் சார். நன்றி கவிஞர் அவர்களே. எல்லாம் கொஞ்சம் வளர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அது என்னுடைய சிரம் தாழ்ந்த வேண்டுகோள். கவிஞர் அவர்களுக்கு ஆர் உதயகுமார் சார் அவர்கள். தேங்க்யூ ஜூசஸ். என்னோடய அப்பா அம்மா எல்லாரும் நன்றி. எனக்கு வாய்ப்பளித்த ராஜா என்கிற ராமநாதன் சார், என்னோடய அண்ணன்
மிக்க நன்றி சார். கொஞ்சம் டைம் எடுக்க மாட்டேன், அவ்வளோ பேச தெரியாது. இந்த இசை விளையாட்டு விழாவுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றிகள் சார். அடுத்த 10 எல்லாருக்கும் ஸ்வீட் பாக்ஸு, மொபைல் பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணிடுங்க சார். எனது சினிமா பாயிண்டில் எவ்வளோ கஷ்டங்க இருக்குது. இது ஒரு 10 வருஷம் போராட்டம்னு சொல்லலாம். நான் 2016 உள்ளே வந்தேன். ஒரு 100 ஆல்பம் சாங் மேலே பண்ணிட்டேன். பட் ஆனால் இந்த ஒரு மேடை கிடைக்கிறதுக்காக ஒரு 10 வருஷம் கடினமான உழைப்பு. அந்த உழைப்பில் பங்கெடுத்து இந்த எனக்கு வாய்ப்பளித்த டைரக்டர் ராஜன் சாருக்கும் அப்புறமா என்னோட உறுதுணையாக இருந்த முருகன் சாருக்கு, சிலம்பரசன் சாருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு பாடல் மேடம் சிவகங்கா மேடம் சொன்ன மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது லிரிக்ஸ் கொடுத்தது, அதுக்கு டியூன் பண்ணதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எல்லாமே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் எடுத்து அது ஈஸியாக கரெக்டாக மீட்டரில் இருந்தது. அது டியூன் பண்ணியாச்சு. இன்னொரு பாடல் பார்த்திங்கன்னா கண்ணன் அப்படின்ற ஒரு லிரிக்ஸ் செட் எழுதியிருக்காரு. கற்கண்டு மழை என்ற சாங்கு, அவருக்கும் மிக்க நன்றி. ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஜெகதீஷ் அவர்கள் பாடியிருக்காரு. சிங்காரி பாடல் வேலு அப்படின்றவர் பாடியிருக்காரு. 3வது பாடல் திருவிழா சாங்கு, கலக்கல் குத்தாக இருக்கும். அது குரு அண்ணன் ரொம்ப நன்றிண்ணே. சுபத்ரா அவர்களும் பாடியிருக்காங்க. அவங்களுக்கும் மிக்க நன்றி. நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாகுவார் தங்கம் சார், இந்த பாடல் டைட்டிலுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோம். உங்ககிட்ட நிறைய முறை பேசணும். அதை டைட்டில் வழங்குறதுக்காக ரொம்ப நன்றி சார். KM ராஜன் சார், ஐயா நான் இசை இதில் பார்ப்பேன், ஆடியோ லான்ச் எல்லாமே. அவர் பேசும்போதே பயமாக இருக்கும். வாழ்த்தி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். இல்லை, ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொன்னது ரொம்ப நன்றி சார். சார் பேரரசு சார், அவரை பற்றி என்ன சொல்லுது, நான்லாம் பயங்கரமான விஜய் ரசிகர். அவர் படத்தை பார்த்து இன்னும் வெறியாயிட்டு இன்னும் பயங்கரமான ரசிகராக மாறிட்டேன். மிகப்பெரிய பாடலாசிரியரும் கூட. அது திருப்பாச்சி, சிவகாசி எல்லாத்துலேயும் பயங்கர சூப்பராக எழுதியிருப்பார் சார். இயக்குனர் அந்த பயங்கரமான பீரியட், அந்த டைம் பீக்கில் இருந்த சார். என்னோட நிகழ்ச்சிக்கு வந்திருக்குது ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி சார். உதயகுமார் சார் பற்றி என்ன சொல்கிறது, அழியாத படங்கள். அவரோட முதல் பாடல் எழுதியிருந்தா கிழக்கு வாசலில் சார் சொல்லியிருந்தார். பச்சை மலைப்பூன்ற ஒரு சாங்கு, அதெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான சாங் எனக்கு. அது எஸ்பிபி சார் பாடணும்னு இளையராஜா சார்கிட்ட சண்டை போட்டாருங்களாம். ஒன் மந்த்து வெயிட் பண்ணி அவரை கூப்பிட்டு பாட வச்சிருக்காரு சார். அவரெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் அந்த சாங்கெல்லாம் கேட்டு எஜமான் என்ன சொல்லுது, எவ்வளவோ சாங்கு எவ்வளவோ படம் ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு. சின்ன கவுண்டர் படம் சொல்லிகிட்டே போகலாம் சார். ரொம்ப நன்றி சார். எங்களெல்லாம் நீங்கள் வாழ்த்த வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அப்புறம் என்னோடய படம், அடுத்த படம் ரெடி ஆகிட்டு இருக்குது. விரைவில் ஒரு அடுத்த மாதமே ஆடியோ லான்ச் வைக்கிற மாதிரி விவேக பாரதி சார் எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சார் முதல் படம் பார்த்தீங்கன்னா வசந்தம் வந்தாச்சு, வெங்கட் பிரபு சார் வச்சு பண்ணார். இப்போது அடுத்த படம் இப்போ நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம். அந்த படத்துக்கும் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் சார். உதயகுமார் சார் வச்சு அம்மாவை ஒன்று பண்ணார் சார். அப்புறம் படத்தில் நடிச்சிருக்க கதாநாயகன் சிலம்பரசன் பிரதருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. காயத்ரி மேடம் ரொம்ப தேங்க்ஸ், நல்லா பண்ணியிருக்கீங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது. என்னோட தாய் தந்தை அது பார்த்தீங்கன்னாக்கா சொன்ன மாதிரி தான் திட்டிகிட்டே இருப்பார். வேறு எதனா வேலை செய்யடா, பிஸ்னஸ் பாருடா. வேலைக்கு போனது சரித்திரமே இல்லை. சரி பிஸ்னஸ் ஆச்சும் பார்த்துக்கோனாரு. இல்லைப்பா வேண்டாம், நான் ஸ்டூடியோ ஆரம்பிக்க போகிறேன். ஸ்டூடியோ ஆரம்பிக்க போகிறேன், என்னடா பண்ண போகிறேன், ஏதோ பண்ணுறேன் விடுங்க அப்படின்ட்டு. பரவாயில்ல, இந்த அளவுக்கு நின்றுட்டு ஒரு ஜெயிச்சு காட்டின ஒரு ஃபீலிங். இதுக்கு மேலே லைஃப்பில் என்ன இருக்குன்னு தெரியல, எனக்கு இது போதுன்ற மாதிரி தோணுது. இல்லை போதும்னு நினைக்கல, இதோட என்ன ஒரு பெருசாக இருக்க போகுது.
எல்லாருக்கும் மேலே எங்கள் யேசுராஜா பார்த்துப்பார். என்னோட இப்போ சினிமா ஃபீல்டுக்குள்ளே வரும்போது நிறைய ஃபினான்ஷியல் கஷ்டம். எந்த டைமில் என் அப்பா கிட்டலாம் வந்து சப்போர்ட் பண்ண ரெடியாக இருப்பார். நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன்னா கூட அவர் கண்டுக்க மாட்டார். சரி, கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அதே மாதிரி எங்களோட அங்கிள் மாமா மோகன் அங்கிள் எல்லாருமே எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க. முக்கியமாக இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ளே வந்த அப்புறம் எவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு தெரியும். அந்த பாடல் ரெக்கார்டிங் வரணும், அந்த ஸ்டூடியோ அமைக்கிறதுலேருந்து சரி, ஒரு படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் அதை தாங்கிட்டு துணையாக இருந்த என்னோடய மனைவி அனிதா அவர்களுக்கும் என்னோடய பிள்ளைகள் ஜோயல் அவர்களுக்கும் மிக்க நன்றி. வந்திருக்க மீடியா அனைவர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்து கொடுத்த வெங்கட் சார் அவர்களுக்கு மிக்க 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 நன்றி. ஹரிகாந்த் சார் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மேடம். முடிஞ்சு சார். இந்த படத்தில் பாடிய பின்னணி பாடகி சரிதா அவர்களுக்கு அடுத்த படத்திலும் வாய்ப்பு அளிப்பதாக படத்தின் தயாரிப்பாளர் உறுதியளிக்கிறார். இப்பொழுது நன்றி. அடுத்தபடியாக நெஞ்சம் இனிக்கும் கதைகளை சொன்னவர், நெஞ்சுருக வைக்கும் பாடல்களை தந்தவர், சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஆக்டரை இயக்கியவர், தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்க தலைவர் திரு ஆர்வி உதயகுமார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் சொன்னாங்க சின்ன படங்களுக்கு ஆதரவாக ஆர்வி உதயகுமாரும் பேரரசும் எப்பவுமே, அப்புறம் ராஜன் சாரும், நாங்கள் 3 பேரும் கிட்டத்தட்ட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டால் நாங்கள் 3 பேரும் 90% படங்களுக்கு, சின்ன படங்களுக்கு நாங்கள் 3 பேர் இருப்போம். இடையில் அவர் கொஞ்சம் உடம்பு சுமாராக இருந்தால் அண்ணா நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு நாங்கள்லாம் திட்டி விட்டோம். அதனால் கொஞ்ச நாள் அவர் தலைமறைவில் இருந்தார். என்ன திடீர்னு பார்த்தா இன்றைக்கி அண்ணன் வந்துட்டார். சூப்பர், நல்ல தெளிவாக இருக்காங்க அண்ணன். அண்ணனுடைய உடல் நலத்தை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் நீண்ட ஆயுளோடு, ஏன்னா அவர் இலவசமாக குழந்தைங்களை படிக்க வைக்கிற ஒரு ஸ்கூல் நடத்துகிறாரு. அவரை விட உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் என்னை பொறுத்தவரையில் எங்கள் அண்ணன். அவர் என்னுடைய முதல் படத்திலேயே ஒரு காட்சியில் நான் அவரை நடிக்க வச்சுருக்கேன் 1988. ஸோ என்னுடைய மரியாதைக்குரிய நடிகர், திரைப்பட விநியோகஸ்தர் சங்க தலைவர், தயாரிப்பாளர், அவர் இல்லாத சங்கமே கிடையாது. அப்போ இந்த திருட்டு விசிடி, திருட்டு கேசட்டெல்லாம் வெளியிட்ட டைமில் உள்ளுக்குள்ளே கடைக்குள்ளே பூந்து அவனுங்களை அடித்த ஒரே ஆள், தமிழ் திரையுலகத்தை காப்பாற்ற பிறந்த ஒரே சிங்கக்குட்டி அவர் தான், எங்கள் அண்ணன் தான். ஸோ அவர் உண்மையை உறக்கச் சொல்வார், யாருக்கும் பயப்பட மாட்டார். ஸோ உங்கள் மாதிரியான ஆளுமை மிக்கவர்கள் எல்லா சங்கத்துலேயும் இருக்கணும். அப்போ தான் அந்த சங்கங்கள் நல்லாயிருக்கும், திரையுலகம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அது நடக்குமான்னு தெரியல. எங்கே நம்ம தயாரிப்பாளர் சங்க ஈசி உங்கள் மாமனார் எங்கப்பா? அவர் இப்போ கிளம்பிடுவார். வந்தவுடனே அவர் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுவார். முதல்ல நான் அப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன். இன்றைக்கி என்னை வச்சு செஞ்சிட்டாங்க. எல்லோரும் நெஞ்சுருக என்னை பாராட்டி நானே கடைசியில் பேசுகிறேன், விட்ருங்கப்பா. நானே உட்காந்துட்டேன். நான் மிக பிரமாதமாக பேசினாங்க எல்லோரும். இந்த படத்தோட பேர் ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. தயாரிப்பாளர் சார் எங்கே? அவர் தயாரிப்பாளரை காணப்போ அவருக்கே போர் அடித்து வெளியே போயிட்டாரா? சரி பரவாயில்ல, விடுங்க. இணை தயாரிப்பாளர் உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் அவரோட சேர்ந்து இங்கே நுழைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய ப்ரெசன்ஸ் இந்த படத்துக்கு வெற்றியை சேர்த்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் நகரத்தார் ராஜா, அங்கே போய் கர்நாடகாவிலையும் நம்ம நகரத்தாரை விடாமல் அங்கே வச்சு கர்நாடகா திரையுலகத்துலேயும் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து கலக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய முயற்சி தான் முதல் தமிழ் படமா உங்களுக்கு? எத்தனை? ஓகே. பட் இதுதான் முதல் திரைப்படம் உங்கள் பேரில் வர்றது. வாழ்த்துக்கள்.
முதல் படமே சிங்கக்குட்டியாக இருக்கட்டு. அதான் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி என் தம்பி சொன்னார் பேரரசு, அது சிங்கக்குட்டியாக வரணும் அப்படின்னு உங்களை மனமார்ந்த வாழ்த்துக்களோட உங்களை என்னண்ணே அடுத்த படத்தோட ராஜாவில் அடுத்த படம் ராணி வீட்டு செல்லக்குட்டின்னு வைங்க. அது என்ன ராஜாவையே வச்சு ராணி வேண்டாமா? கொஞ்சம் கிளுகிழுப்பாக இருக்கும்ல. சரி பரவாயில்ல, நான் ஒரு டைட்டில் சொன்னேன், ராணி வீட்டு செல்லக்குட்டி. என் படமா? அது அவர் படம். இந்த நாய்க்குட்டி பன்னிக்குட்டி இதெல்லாம் வந்து இவர் என் தம்பி. சரி, இப்போ நல்ல அருமையான கதை விளக்கத்தை கதை சொல்லிகிட்டே இருக்கிறாரா. நமக்கு இது யாருக்காக கதை சொல்கிறாரு, எதை நோக்கி இந்த கதை செல்கிறதுன்னு நான் யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா நம்ம பேரரசு ஒரு கதை சொன்னார்னு அதில் ஏதாச்சும் ஒரு பொடி வச்சு தான் சொல்லுவார். அந்த பொடி என்ன பொடின்னு என்னால் இன்றைக்கி வரலும் இப்போ வரலும் கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு யாராச்சும் புரிஞ்சுதா? சரி, புரிஞ்சா சரி, அது எனக்கு புரியல. ஆக மொத்தம் என் தம்பி மிக அழகாக கதையை சொல்லி, அது எப்படி அந்த ஹோட்டல் கடைக்காரர் கதையை சொல்லி, ஒரு பையன் எப்படி சிங்கக்குட்டி ஆகிற, ஒருத்தன் எப்படி வந்து பன்னிக்குட்டி ஆகிறான் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த திரைப்படம் வந்து இந்த 2 பார்ட் பார்த்தேன் நான். மிக ஒரு நேர்த்தியான இசையமைப்பு இருந்தது, தெளிவாக இருந்தது, அழகாக கேட்குறதுக்கு இனிமையாகவும். பாடல் வரிகளும் அந்த அம்மா தான் எழுதியிருந்தாங்க. அந்த பாட்டு அந்த கங்காவா, சிவகங்கா, ரொம்ப சிறப்பாக எழுதியிருந்தீங்க. ஆச்சரியம் என்னென்னா, அவங்க பாட்டு எழுதி கொடுத்து டியூன் பண்ணது. நான் இதுவரையிலும் பாட்டு எழுதி கொடுத்து எந்த மியூசிக் டைரக்டரையும் டியூன் பண்ணல. அவங்க போட்ட டியூனுக்கு தான் நாங்கள் எழுதணும். இளையராஜா கிட்டே போய் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் செல்லாது. நாங்கள் 90% என் படத்துக்கு இளையராஜா அவர்கள் தான் இசை. பட் அவர் என்ன டியூன் போடுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அதே ஈஸியாக தெரியும். ஆனால் நீங்கள் பாட்டுக்கு டியூன் போட்டிருக்கீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம், வாழ்த்துகள். அதுக்குன்னு ஒரு தனி திறமை வேணும். வரிகளுக்கு இசையமைப்பது, மெட்டமைப்பது என்பது அது கவிஞர்களை பொறுத்து. அந்த சந்தம் குறையாமல், சந்தம் பிறழாமல், வார்த்தை பிறழாமல், அந்த ஏகாரம் தத்தகாரம் மாறாமல் அப்படியெல்லாம் முடித்து ஒரு கவிதை இருந்தால் தான் அதை அழகாக டியூன் போட முடியும். நல்லா பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இசையமைப்பாளரை அவங்க அப்பாவை பாராட்ட, அவங்க அப்பா இசையமைப்பாளரை பாராட்ட நல்லது. இப்போவாவது உங்கள் பையனை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓரளவுக்கு என் பேரை காப்பாற்றிடுவான்னு சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சுல்ல. சரி, நல்லது, சந்தோஷம். இந்த படத்தோட கதை எனக்கு தெரியல. ஒரு காதல் கதை. அதுக்குள்ளே சார் நான் பேசட்டுமா, இல்லை இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க. நம்மக்கிட்ட யார், நம்ம பேசலாமா வேண்டாமா? அவர் உன்னதான் சொல்லல, ராஜன் இல்லை, மாஸ்டர் தான். நம்ம பேசும்போது மாஸ்டர் கேட்கவே மாட்டார். அவர் பேசும்போது மட்டும் கத்தி கத்தி தமிழன் அப்படிங்கும்போது நாங்கள் கைத்தட்டணும். நம்ம பேசும்போது டைவர்ட் பண்ணுறது. ஏப்பா உங்களை தான் கேட்டேன் நான். இல்லை நான் அவரை சொன்னேன். நான் நிறைய பேசணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அது காரணம் நீங்கள் தான். சும்மா கலாய்ச்சேன். படத்தில் நடிகர் ஹீரோ என்ன பேர், சிலம்பரசன், ஆதித் சிலம்பரசன். நல்லா பிரமாதமாக பண்ணியிருந்தார். அந்த காதல் சாங்கில் ஏதோ அப்படி இப்படி ஒரு ரேஞ்சுக்கு போகிறாரு காதலை காட்டுறதில். நல்ல எக்ஸ்ப்ரெஷனு தம்பி. எனக்கு பிடிச்சது வந்து இவருடைய டான்ஸ், அந்த ஐட்டம் டான்ஸ் போட்டார் பாருங்க. அவர் ஒரு மிக தேர்ந்த கலைஞர் மாதிரி டான்ஸ் ஆடினீங்க. ஏன்னா முன்னாடி இருந்த ஐட்டம் அப்படி பிரமாதமாக. ஏன்டா அந்த பாட்டில் சுமாராக அப்படி பண்ணிட்டானே, இந்த பாட்டில் விட்டு கலக்கிறானே அப்படின்னு பார்த்தா, முன்னாடி ஆடுற 3 ஐட்டங்கள் சென்ட்ரல் ஃபிகர் பார்த்தா
எனக்கே ஆடணும் போல தோணுது. அடி பின்னுறீங்களே. உங்களை ஃபுல்லாகவே ஐட்டம் டான்ஸை வச்சே ஒரு கதாநாயகனை உங்களை கொண்டு வந்தோம்னா மிகப்பெரிய பேர் வந்துடும் இவருக்கு. ஏன்னா அவ்வளவு எல்லா பாட்டை விட அந்த பாட்டில் நல்லா ஆடி இருந்தாரா இல்லையா? கரெக்டா? அப்புறம் அதுவும் அந்த பொண்ணு தொட்ட உடனே அந்த டியூன் வேறு அந்த ஒரு லைன் ஸ்லோ பண்ணி அப்படியே மயங்கிற மாதிரி. அப்பா பெரிய ஜித்தனாக இருப்ப போல் இருக்குப்பா. உன்னுடைய கால் ஷீட்டை அடுத்த படத்துக்கு கிடைக்கிறது கஷ்டமாயிடும் போல் இருக்கே. இல்லை, மிக சிறப்பாக இருந்தது அந்த. ஆமாம், மிக சிறப்பாக இருந்தது. அப்போ ஹீரோயினும் ரொம்ப அழகாக பாந்தமாக. அதை ஹீரோயினை பற்றி ரொம்ப நேரம் பேசிட்டார் நம்ம பேரரசு. ஏன்னா அவர் நம்ம எதுவும் பேசிடக்கூடாதுன்றதில் தெளிவாக அவன் இருப்பான். ஏன்னா சார் ஹீரோயினை பற்றி பேசிட்டு அப்புறம் நம்மளால் பேச முடியாது அப்படின்னு அதை பற்றி மட்டுமே ஒரு 15 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தார். ரொம்ப சிறப்பாக ரசிச்சிருக்காரு. அது எப்படி முழு படம் பார்க்காம கொஞ்சம் பார்த்தே இந்த அளவுக்கு நீ வந்து பேசுறியான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது தம்பி. நீ பயங்கரமாக முற்றும் உணர்ந்தவன், முற்றும் தெளிந்தவன். ஆனால் உண்மையாகவே இந்த பாப்பா நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. நல்ல புதுமுகங்கள்னாலும் நிறைவான புதுமுகங்களாக தெரியாத அளவுக்கு ஒரு நிறைவான முகங்களாக அவங்க 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அது மட்டுமல்ல, இயக்குனர் வந்து யாருன்னு கேட்டேன். அவர் வரலைன்னாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ராஜீவ் வெளிநாட்டிலையா இருக்கார்? எந்த ஊர் அவர்? ஏய், உனக்கே தெரியாதா? திருநெல்வேலி. இப்போ வெளிநாட்டுக்கு போயிருக்காரா? ஓகே. ராஜீவ் வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஒளிப்பதிவாளர் சொல்ல வேண்டியதில்லை. அழகாக ஒவ்வொரு காட்சியையும் நல்லா நிறைவாக பண்ணியிருக்காரு. ஒரு நேர்த்தி இருந்தது. அதாவது ஃபோட்டோகிராஃபிக்கில் லைட்டிங் கூட கொஞ்சம் முன்பின்னு இருந்தாலும் அதை கரெக்டாக அழகாக டியூன் பண்ணி அதை போயிட்டு கரெக்டாக டிஐயில் கரெக்ட் பண்ணி அழகாக ஒரு டோன், ஈவன் டோனாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் தம்பி, நீ முன்னாடி இருக்க வேண்டிய ஆள், பின்னாடி இருக்கக்கூடாது. அப்புறம் ஹீரோயினுக்கு நிறைய ரொம்ப ஷார்ட்டெல்லாம் க்ளோஸ்அப்லாம் வச்சுட்டு அதை சொன்னார். அதெல்லாம் உண்மையாக போயான்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்தது. அவர் சொன்னார் நான் ஏதோ ஹீரோயினுங்களுக்கு நாங்களே போய் ஹீரோயினுக்குன்னா நான் அடிச்சு விடுவேன். அந்த டைமில் எல்லாம் கொஞ்சம் சிக்கல். எனக்கு கோபம் வந்ததுன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த கோபத்தெல்லாம் இப்போல்லாம் ஒதுக்கி வச்சு இந்த சங்கத்துக்கு வந்ததுலேருந்து எல்லா உணர்ச்சிகளும் செத்து போச்சு. அப்போல்லாம் ரொம்ப கோவக்காரன் தம்பி. ஒரு ஷாட் நம்ம சொல்லி சரியாக செய்யலைன்னா அடுத்தது கற்று, 3வது டேக்கு சரியாக வரலன்னா அடிதான். அப்படியெல்லாம் இருந்தது. அப்போல்லாம் அதுக்கு தேவைப்பட்டது. அவங்களும் அதை ஐயோ சாருக்கிட்ட போனால் கரெக்டாக நடிக்கணும். அடுத்த நாள் நீங்கள் சொல்கிற மாதிரி கேமராமேன் போய் கொஞ்சற மாதிரிலாம் நாங்கள் கொஞ்சனதே கிடையாது தம்பி. அதெல்லாம் உங்கூட வச்சுக்கோ. அடுத்தவங்ககிட்டலாம் அங்கே பேசி. ஏன்னா இவர் வந்து அவ்வளோ அழகாக காட்டுவார். இப்போ ஒரு ஹீரோயினே முழுசாக அழகாக, அதாவது எந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸை குறைக்க முடியுமோ குறைச்சி அவங்களுடைய அழகை முழுவதுமாக ரசிக்கக்கூடிய அளவுக்கு படம் இருக்கக்கூடிய என் தம்பி. நீங்கள் பாருங்களே, நீங்கள் சிவகாசி பார்த்துருக்கீங்களே, அதில் எப்படி சீன்ஸு. அது மட்டும் இல்லை, அந்த அவங்க இந்த ஹீரோயின் பேர் என்ன? அசின் இல்லை, இன்னொரு இல்லைம்மா, நயன்தாரா. அதை வச்சு என்ன கொடுத்து வச்சாலையா. நாங்கள்லாம் எடுத்த படமெல்லாம் எப்படி எடுத்தோம்? ஃபுல்லாக சேலையை கட்டிட்டு ஃபுல்லாக போற்றி வச்சு தான் எல்லா ஹீரோயினும் என் படத்தில் இருப்பாங்க. இன்னும் இவர் அப்படியே படுத்தார். பேசுகிறான் பாரு பேச்சு. அதில் ஏதோ ஒரு நாள் தவறி பம்பரம் விட்டோம், அதையே இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கவித்துவமாக எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. பம்பரம் விடுறதுன்றது அது ஒரு பம்பரம் பண்ணுறது ஒரு கட்சியோட சின்னமுங்க. இப்போ அதெல்லாம் தப்பாக பேசக்கூடாது. பம்பரம் வந்து நம்ம எந்த டைமில் விட்டோமோ தெரியல, அதுக்கப்புறம் ஒரு கட்சிக்கே சின்னமாயிடுச்சு இல்லையா? கைத்தட்ட வேண்டாமா இதுக்கு?
நம்ம விட்ட பம்பரத்தையே ஒரு கட்சிக்கு சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன சின்னம் இருக்கு? ராஜன் சரியாக சொல்கிறார், பம்பரம் விட்ட இடம் அந்த மாதிரி. எனக்கு முன்னாடியே பம்பரத்தை விட்ட ஒரு டைரக்டர் இருக்கார். யாராச்சும் தெரியுமா? ராகவேந்திராவில் அதுக்கு அடுத்தது தான். அது மறைந்த இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்கள். அவர் தான் முதல்ல பம்பரம் விட்டார். நான் கொஞ்சம் கீழே விட்டேன், அவ்வளோதான். அப்புறம் ஆம்லெட்டு போட்டாங்க, திராட்சை தேன். நீங்கள் சொன்னீங்களே ராகவேந்தர், திராட்சை பழம், தேன், ஆப்பிள், அது எல்லாம் ஃப்ரூட் சாலடெல்லாம் பண்ணாங்க. இறுதியாக ஆம்லெட் போட்டாங்க. இது எப்படி ஒரு வளர்ச்சி! அதாவது நம்மளை மட்டும் எல்லாமே தப்பாக சொல்லக்கூடாது. ஒருத்தர் பண்ணுறாருன்னா அதை ரசிக்கிறாங்கன்னா அடுத்தவன் பண்ணத்தான் செய்வான். புரியுதா உங்களுக்கு? இப்போ காதல் காட்சிகளில் இப்படி தான் எடுக்கணும்னு ஏதாச்சும் இருக்கா? ஆனால் ஒரு 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 பல காலமாக சிவாஜி சார், எம்ஜிஆர் சார் காலத்திலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு காதல் பாட்டில் என்னென்ன ஹீரோக்கள் பண்ணுவாங்க. எம்ஜிஆர் இடுப்புக்கு அப்படி இப்படி கை வச்ச உடனே தட்டுவான் பாருங்க கையை. ஒரு ஹீரோயின் பிடிக்கவே மாட்டார் அவர், கடைசியில் அப்படி பிடிப்பார். அந்த இடுப்புக்கு கொஞ்சம் மேலே, வயிற்றுக்கு கொஞ்சம் மேலே, செஸ்ட்டுக்கு கொஞ்சம் கீழே அந்த கை அப்படி அப்படி வச்ச உடனே அடிப்பான் விசிலு. நாங்களும் சேர்ந்தான் அந்த காலத்தில், இல்லையா? அது எதனால் வருதுன்னா படம் ஃபுல்லாக எதுவுமே செய்ய மாட்டார் அவர். ஏதோ ஒரு இடத்துல பண்ணும்போது அப்படி. இப்போ படம் ஃபுல்லாக ஆரம்பத்துலேருந்தே அதை பண்ண ஆரம்பித்ததுனால எவனும் கைத்தட்ட மாட்டுறான். அதனால் அழகியலுங்கிறது அதுதான். அதான் முழு படத்துலேயும் ஒரு உயர்ந்த ஒரு கதாபாத்திரமாக சின்ன கவுண்டரில் கொண்டாந்துட்டு ஒரு இடத்துல லைட்டாக அவரும் வேணுன்னே விடலை. அந்த பம்பரத்தை விட வச்சது யாருன்னா ஹீரோயின். யோ, நீ தோத்தா நான் விடுவேன், நான் தோத்தா நீ விட்டுக்கா, அப்படி தான் சொல்லும். அதனால் அது ஒன்றும் இப்போ யாருமே வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி எல்லாம் வைக்கல. அது போட்டியில் வந்தது, அந்த போட்டியில் அந்த பொண்ணு தோத்துருது, அவ்வளோதான். ஆக ஒரு காட்சி, காதல் காட்சி ஆகட்டும், ஒரு காதல் கதைகள் ஆகட்டும், அதில் காதல் எப்படி ஆரம்பிக்குது, அந்த காதல் எப்படி வளருது, அந்த காதலுக்குண்டான தடைகள் என்ன, அந்த தடைகளை மீறி அந்த காதல் எப்படி ஜெயிக்குது அல்லது தோக்குது, இதுதான் ஒரு காதல் கதையோட இலக்கணம். சிலது தோக்கலாம், சிலது ஜெயிக்கலாம். தோத்த காதல் ஜெயித்ததாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு, ஜெயித்த காதல் கூட தோல்வி அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த வாழ்க்கையில் காதல்னு எடுத்துக்கிட்டோம்னாவே இத்தனை விஷயங்களையும் இது எதை நோக்கி கதை நகர்கிறது இந்த காதல் கதைன்னு எனக்கு தெரியல. இந்த பாடல்களை பார்க்கும்போது ஒரு மெல்லிய உணர்வு ஒன்று த்ரூ அவுட் இருக்குது. அதை கொஞ்சம் கமர்ஷியலாக காலாவாக ஹீரோவை குஷிப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறீங்க. எத்தனை படம் நடிக்கிறப்பா? ஃபஸ்ட்டு படத்துலேயே இந்த கலக்கலைக்கு இருக்கார் பாருங்க. எனக்கு அந்த ஐட்டம் சாங்கை மறக்கவே, ஏன் அவங்களையெல்லாம் ஏன் கூப்பிடல? வந்ததுலேருந்து அவர் அதான் கேட்டுட்டு இருந்தார். சார் ஏன் சார் அந்த மற்றவங்கெல்லாம் வரலையா அப்படின்னாரு. யார்? பேரரசு சார். சரி, அந்த யாருன்னு கேட்டேன். அப்புறம் பாட்டு போகும்போது தான் தெரிஞ்சு, ஸோ இந்த நடிகைகள்லாம் வரல போல இருக்கு அப்படின்ட்டு. அவங்கெல்லாம் வரலையா? ஏங்க ஹீரோவுக்கு பயந்து வேண்டான்ட்டிங்களா? ஆக ஒரு நல்ல உணர்வோடு ஒரு நல்ல படைப்பாக இந்த சின்ன படமாக இருந்தாலும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாற வேண்டும். அதற்கு எப்பவுமே எங்கள் பத்திரிகை நண்பர்கள் உங்களை பற்றி எழுதிட்டுருப்பாங்க, அதிலெல்லாம் சந்தேகமே பட வேண்டாம். இந்த படத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, இன்னையிலேருந்து ரிலீஸ் வரையிலும் டெய்லியும் பத்திரிகைகளில் இந்த படத்தை பற்றி வந்துக்கிட்டே இருக்கணும். அது இன்றைக்கோட முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் பெட்டி தூக்கிட்டு கர்நாடகா போயிடக்கூடாது. என்ன பண்ணணும், நாளையிலேருந்து டெய்லி ஒரு 5 பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த ஸ்டில்ஸ் எல்லாம் கொடுத்து இது பண்ணி இந்த மாதிரி நியூஸ் போடுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையும். என்ன பிஆர்ஓ சார் இவரை வச்சுக்கிட்டு
கரெக்டாக இன்னையிலேருந்து ஒரு 10 எப்போ ரிலீஸோ அது வரையிலும் அட்லீஸ்ட் வாரம் இந்த படத்தை பற்றி நியூஸ் வந்தால் தான் இந்த மாதிரி ஒரு படம் வரப்போகுதுன்னு தெரியும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்து கொண்டு அதை வெற்றி படமாக்குவது நம் கையில் இல்லை. இது எந்த அளவுக்கு வியாபாரப்படுத்துதலில் ஒரு வெற்றி இருக்குது, அது போய் ரீச் ஆகி நம்ம மிகப்பெரிய வெற்றி அடைக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளுக்கு இருக்கிற கண்டென்ட் தான் காரணமாக இருக்கும். அதுக்கு இசை ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இந்த படத்துக்கு இருக்குது. ஆக இந்த படம் நிச்சயம் வெற்றி பெற வேண்டிய படம் என்று கூறி அதற்கு எல்லா நெஞ்சங்களும் அதை வாழ்த்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நானும் வாழ்த்தி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த டீம் மிக வெற்றிகரமாக டீமாக வர வேண்டும் என்று வாழ்த்துவதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நன்றி, வணக்கம். பேரரசு சார் அவர்கள், ஜாக்கவர் தங்க மாஸ்டர் அவர்கள், ஆர் வி உதயகுமார் அவர்கள், படக்குழுவினர் அனைவரும் இணைந்து பெற்றுக்கொள்கின்றனர். சார், வேற சார் உள்ள